Hi friends, welcome to Whale Talks. 1941 ரிலீஸ் ஆன சிட்டிசன் கேன் இந்த படத்தோட கதையை தான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரதர் சிட்டிசன் கேன் படத்தோட கதையை வந்து நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த படத்தை பார்த்தேன், பட் நரேட் பண்ண கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நானும் இந்த படத்தை பார்த்து ஒத்துக்கிறேன், அது வந்து அவ்வளோ சிறப்பான படம் தான். பட் ஸ்டில் இது எப்படி நான் நரேட் பண்ணுறது? நம்ம வந்து இது 1941 எடுத்திருக்காங்க, 2020 இருக்கும். இந்த மாதிரி கதை பேட்டர்ன் வந்து நிறைய வந்திருக்கு. இதை நரேட் பண்ணால் ஜனங்களுக்கு வந்து போர் அடிச்சிருமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் இருந்தாலும் நான் நரேட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் நானும் வந்து டிவி பார்த்துருந்தோம். அப்போ வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு சாங்கை அவுட்டோரில் வந்து அதை ஷூட் பண்ணியிருக்காங்க போல். சிவாஜி கணேசன் சார் அப்புறம் ஹீரோயினா இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அதை கேட்டுருந்தாங்க, என்னடா இது அவுட்டோரில் போய் அப்போவே அந்த காலத்துலேயே வந்து கேமரா எடுத்து போய் கேப்சர் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து தோணுச்சு, சிட்டிசன் கேன் நீங்கள் வந்து பார்க்கலையே, ஏன் ஒன்றும் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டேன். சிட்டிசன் கேன் பார்க்கலையேன்னு போது ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டாங்க. பட் அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா, அப்படியாப்பட்ட கேமரா ஆங்கிள் பிளேசிங்காக இருக்கட்டும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து நிறைய கேரக்டர் ஸ்கெட்ச். ஒரு மனுஷன் வந்து சின்ன வயசுலேருந்து வயசானது வரைக்கும் அவனுடைய க்ரோத் எப்படி இருக்கும், அவன் ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு கதாபாத்திரமாக வந்து இருந்திருப்பான். அதுக்கான கேஸ்டிங் தேர்வாக இருக்கட்டும், அந்த மியூசிக் பிளேசிங்காக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இப்போ கூட 2020 வரைக்கும் கூட இந்த மாதிரி கேமரா ஆங்கிள் எல்லாம் வச்சது கிடையாது. இந்த கதையை வந்து நம்ம நரேட் பண்ணிடலாம், அப்புறம் வந்து ஜனங்களுக்கு இது வந்து போய் சேரும். சிட்டிசன் கேன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அந்த படத்துக்கு அப்புறம் எந்த கேமரா ஆங்கிள் பற்றியும் எவனும் வந்து பேச மாட்டான். அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த படம் சொல்லி அப்புறம் ஒத்துப்பாங்கன்னு நான் அதை வந்து நரேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, இந்த கதையை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோஸும் வந்து பாருங்கள். யூடியூப்பில் வந்து சிட்டிசன் கேன் படத்தோட வீடியோஸ் வந்து நீங்கள் நிறையா பாருங்கள். நான் இப்போ நரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த கதை போக்கு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். மேபி அந்த டைலாக் டெலிவரி, அந்த எக்ஸிக்யூஷன் வந்து உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறதுனால நான் சொல்கிற விஷயங்கள் சில இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதுக்காக தான் இந்த கதையை எவ்வளோ கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அம்மா அந்த ஹீரோயினை பற்றி கூட புகழ்ந்து பேசியிருந்தாங்க, பாரு அந்த ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், கெசப்லங்கா நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. கெசப்லங்கா படம் வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம சேனல்லையும் வந்து ஏற்கனவே அந்த கதையை வந்து நரேட் பண்ணியிருக்கோம். அந்த கதையும் கேட்டுட்டு நீங்கள் அந்த படமும் வந்து பாருங்கள், அப்போ வந்து ஒத்துப்பீங்க 1941 நம்ம அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சிட்டிசன் கேன் படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, ஜெனடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. ஸோ அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா, அந்த கேட் எல்லாம், அந்த வாசலெல்லாம் கூட யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நோ ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து ஒட்டியிருப்பாங்க. கேமரா ஆங்கிள் என்ன பண்ணுவோம், அப்படியே ஜூம் பண்ணுவாங்க. ஜூம் பண்ணால் ஒரு பெரிய பேலஸ் இருக்குன்னு சொன்னால, அந்த ஜெனடு மாளிகை. அந்த மாளிகை இருட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து இருட்டாக இருக்கும்போது ஒரே ஒரு ரூம் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ரூமையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஜூம் பண்ணுவாங்க. அப்படியே கேமரா கிட்ட போகும்போது பனிப்பொழிவாக இருக்கும், ஒரு வீடு மேலே வந்து பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணுவாங்க. பின்னாடி வந்தால் அங்கே வீடும் கிடையாது, அங்கே பெய்யுறது வந்து அங்கே பொழியிறது வந்து பனியும் கிடையாது. அந்த வீடும் பனியும் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு சின்ன குளோபு, இவ்வளோண்டு குளோபு. அந்த குளோபில் இருக்கிற விஷயம் தான் வந்து நமக்கு அப்படி வந்து கேமராவில் காமிச்சிருக்காங்க. மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணுவாங்க. அது யார் கையிலோ வந்துருக்கு. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் போஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன். அவரை பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் கையில் இருக்க, அவர் மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு. அவர் கையில் தான் இந்த பனி பொழிகிற வீடு இருக்கிற குளோப், சின்ன குளோப் வந்து இருக்குது, கண்ணாடி குளோப். அதை அப்படியே வச்சுட்டு இருப்பார். அப்போ அவருக்கு உடம்பு முடியாமல் போனதுனால அவர் சாகிற தருவாய் கடைசி செகண்ட். அப்போ என்ன பண்ணுவார், கையில் இருக்கிற அந்த குளோப்பை வந்து அப்படியே விட்டுருவார். விட்ட உடனே அந்த குளோப் ஆகும், தரையில் பட்டு படிக்கட்டுலலாம் கொஞ்சம் உருண்டு கண்ணாடின்றதுனால அப்படியே உடஞ்சே போகும். அந்த பனி இது மாதிரிக்கெல்லாம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதையும் வந்து கேமராவில் காமிப்பாங்க. மறுபடியும் கேமரா என்ன பண்ணாங்க, அங்கேருந்து கட் பண்ணி இந்த சார்லஸ் போஸ்டர் கேன் இருக்காருல்ல, இவருடைய வாயை மட்டும் காமிப்பாங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக இவருடைய வாய் மட்டும் தான் இருக்கும். அவர் சாகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சொல்லுவார், ரோஸ் பேட் அப்படின்னு சொல்லுவார். ரோஸ் பட், சரியா? இப்படி சொல்லி செத்து போவார். அந்த சமயத்தில் நர்ஸ் வருவாங்க, வந்து அவர் உடம்புல வந்து அந்த துணியெல்லாம் போட்டு அவர் இறந்துட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இப்படி இறப்பு வந்து ஒரு சாதாரண இறப்பு கிடையாது. அமெரிக்காவிலே ஒரு பெரிய மனுஷனாக வந்து இருந்திருக்காரு. நியூஸ் பேப்பரில் உலகிலையும் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து ஒரு ஷைன் ஆகிருக்காரு. அவருடைய இழப்பை வந்து நிறைய பேர் அவங்க பேப்பர்ஸ்லாம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. மோரோவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இவர் வந்து அவருடைய லைஃபே வந்து நிறைய போராட்டங்களை வந்து இவர் சந்திச்சிருக்காரு. அண்ட் நியூஸ் பேப்பரில் இவரே ஒரு நியூஸாகவும் வந்திருக்காரு, சாகும்போது ஒரு நியூஸாக இருக்காரு, எல்லா பேரும் பார்க்குற மாதிரி இருக்காரு. ஸோ அவரை பற்றி ஒரு நியூஸ் ரீல் வந்து ரெடி பண்ணுவாங்க. நியூஸ் ஆஃப் த மார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இது, அதாவது வாரம் வாரம் வந்து சில நியூஸ் எல்லாம் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, செய்தி தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவருடைய கேஸை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுத்திருப்பாங்க. நியூஸ் ரீல்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு சீனில் இந்த செத்ததுக்கு அப்புறமே வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. டிவி மாதிரி அதை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. செத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனடு லேண்ட்லார்டு. ஜெனடுன்றது ஒரு பெரிய பேலஸ், அந்த மாளிகை. அந்த மாளிகையோட லேண்ட்லார்டு வந்து இறந்து போயிட்டாரு. ஜெனடுக்கு அர்த்தம் வந்து இப்போ நான் சொல்கிறேன், அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனடு வந்து என்னென்னா குப்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து இருந்தார், ஒரு பெரிய ராஜா. அவர்
ஜெங்கிஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார் பார்த்தீங்களா, மங்கோலிய அரசர். அவருடைய பேரன் தான் வந்து இந்த குப்லா கான். ஸோ குப்லா கான் தான் வந்து ஆசைப்பட்டார், ஜெனடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாளிகை கட்டணும், நம்மளுடைய ராஜாங்கம் வந்து மங்கோலிய ராஜாங்கம் வந்து அங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவர். பெரிய மலை மாதிரியெல்லாம் வந்து பண்ணார், அங்கே மரங்களெல்லாம் வந்து நட்டார். அந்த மாளிகை பக்கத்துலேயே வந்து நீரெல்லாம் போகிற மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கிரியேட் பண்ணார். நிறைய அனிமல்ஸும் வந்து அங்கே வளர்த்தாரு. இந்த ஜெனடுவை அமெரிக்காவில் அவர் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நினச்ச மனுஷன் தான் வந்து யாருன்னா இப்போ செத்து கிடத்தாருல சார்லஸ் ஃபோஸ்டர் கேனா. இந்த மனுஷன் வந்து அந்த ஜெனடுவை அப்படியே கொண்டு வந்தார். யாருக்காகனா அவருடைய 2ஆம் மனைவிக்காக அந்த மாளிகை வந்து கட்டினார். கெட்டின இடத்துலேயே வந்து இவர் இறந்தும் போனார். இறந்த இடமே இவருக்கு வந்து சமாதி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கட்டும் போது நிறைய கற்கள் வந்து யூஸ் பண்ணார். அந்த கல்லுலேயே இவருக்கு வந்து சமாதி கட்டிட்டாங்க. இந்த பிரமிட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செத்தவங்களெல்லாம் பெரிய பெரிய அரசர்களெல்லாம் வந்து அங்கே புதைக்கிற இடமா வந்து அது வச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த பெரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரோ அந்த பிரமிடுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு பிரமிட் மாதிரி ஒரு மாளிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடு. அதில் வந்து இறந்து கிடக்கிறது வேறு யாரும் கிடையாது, குப்லா கான் ஆஃப் அமெரிக்கா, நம்ம சார்லஸ் ஃபோஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல அந்த டாக்குமெண்ட் பிக்சர் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு விஷயமா வந்து காமிப்பாங்க. அந்த ஜெனடுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, பயங்கரமான சிலைகள் ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பேரை வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. தரையில் போகிறது, நீந்தி போகிறது, அதாவது நீரில் வாழ்கிறது, நாட்டு மக்களோட சேர்ந்து வாழ்கிற மிருகங்கள், அப்புறம் காட்டில் வாழ்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜோடி ஜோடியாக வந்து அந்த ஒரு 49,000 ஏக்கர் இருக்கிற அந்த ஜெனடு பேலஸ் அந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. இவர் கற்கள் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து சேர்த்து வச்சிருக்காரு. லட்சக்கணக்கான மரங்கள் வந்து அங்கே நட்டிருக்காரு. கல் கூட பார்த்தீங்கன்னா 20,000 டன் மார்பிள்ஸாலே வந்து ஒரு மலை மாதிரிலாம் வந்து இவர் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகளை வந்து அடுக்கிக்கிட்டே போவாங்க. சீன்ஸ் ஒன்றொன்னா கட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி பிக்சர் வந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் அவருடைய பெருமைகள் சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. இவரை மாதிரி புகழி உச்சிக்கு போனவனும் இல்லை, இவரை மாதிரி இகழ்த்தப்பட்டவனும் கிடையாது. நிறைய ஹேட்டர்ஸும் இவருக்கு வந்திருந்தாங்க, நிறைய ஃபாலோவர்ஸும் இவருக்கு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேரே வாசிக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த நியூயார்க்கில் இந்த மனுஷன் தான் வந்து நிறைய பேருக்கு வெகுஜன மக்களுக்கு வந்து இந்த படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து ஈஸியாக வந்து கொடுத்தாரு. இவர் எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து கை வச்சிருக்காரு. கப்பல் துறையிலே வந்து இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தங்கச் சுரங்கமும் வந்து இவர் கையில் இருந்திருக்கு. பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவர் ஹேண்டில் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. இப்போ வந்து இவர் இறந்திருக்காரு. ஒரு வாரம் முன்னாடி தான் இவருக்கு வந்து இறுதிச் சடங்கெல்லாம் வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் போடுவாங்க. அவருடைய லைஃப்பில் சில விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் சீரியலில் இன்னும் கொஞ்சம் விஷயமும் வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபிலிமில் வந்து எடுத்திருப்பாங்க. என்னன்னா இவர் என்னெல்லாம் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதில் வந்து தேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இருப்பார். தச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்கர். அவர் தான் வந்து இந்த சார்லஸ் கேனை வந்து இப்போ இறந்து போனார்ல சார்லஸ் ஃபோஸ்டர் கேன், சார்லஸ் கேனே ஒரு பேர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவருக்கு கார்டியனாக வந்து இருந்தார். சின்ன வயசுலேயே இவர் வந்து வளர்த்து வச்சது, படிக்கிறதுக்கெல்லாம் இவர் வந்து அனுப்பிச்சி வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தச்சர் தான். ஸோ இவரே வந்து இந்த சார்லஸ் கேனை பற்றி என்ன வந்து சொல்லியிருப்பாருன்னா, இவன் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பான் போல், எல்லா மக்களுக்கும் வந்து எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிருக்காரு. இப்படி வந்து உலகத்தில் வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு, இவர் வந்து கம்யூனிஸ்ட்டை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த சார்லஸ் கேன் பற்றி இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோ வந்து கட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் மேடை போட்டு என்ன பேசியிருப்பாருன்னா, இந்த கம்யூனிஸ்ட் அந்த யூனியன் லீடருங்கெல்லாம் என்ன வந்து பேசியிருப்பாங்கன்னா, இவன் வந்து ஒரு ஃபாசிஸ்ட்டு, அதாவது பொது உடைமையாக்கத்துக்கு எதிராக இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேசியிருப்பாங்க. இப்படி 2 விஷயமும் வந்து போயிட்டு இருக்கு. மூணாவதாக ஒரு விஷயமும் இருக்குது. அதை வந்து சார்லஸ் கேனே வந்து அவரை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க, அவரை பற்றி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை வந்து போடுவாங்க. அதில் சார்லஸ் கேன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, நான் எப்பவும் ஒரு மாதிரி இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன், இதுக்கப்புறமும் நான் இப்படியே தான் இருப்பேன். எப்படின்னா ஒரு அமெரிக்கனா, ஐம் ஆல்வேஸ் அன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாரு. நான் கம்யூனிஸ்ட்னு நினைக்கிறீங்க, நான் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. நான் வந்து ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பேசியிருக்காங்க. நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி 3 விதமாக இவருடைய லைஃப் வந்து பிரிக்கிறாங்க. இவர் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு, ஆனால் உடனே வந்து எழுந்துருவார். கல்யாணமும் 2 வாட்டி பண்ணியிருக்காரு, 2 வாட்டி டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. யாரு கூட இவர் வந்து நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது. இப்போ இந்த மனுஷன் வந்து அதில் வந்து சபப்பட்டியில் வந்து போயிருக்காரு. அரசியல்ன்ற ஒரு விஷயம் தான் அவருக்கு வந்து எட்டாக்கனியாக வந்து இருந்திருக்கு. அதுலேயும் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் எல்லா வாட்டியும் வந்து பிரைட் மெய்டாக தான் வந்திருக்காரே தவிர பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஒரு பிரைடாக வந்து இருந்தது கிடையாது. கல்யாணம் ஆகும்போது ஒரு பொண்ணு இருப்பாங்கள்ல, மணப்பெண்ணுடைய மெய்டு, அது வேலை செய்கிற பொண்ணாக மட்டும்தான் இவர் வந்து இருந்திருக்காரு. அவரால் ஒரு மணப்பெண்ணாக வந்து இருந்தது கிடையாது. அதாவது ஜெயிச்சு அவர் வந்து எலெக்ஷனில் பெரிய ஆள் ஆனதே கிடையாது. பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஒரு டிஃபீட் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து அந்த டாக்குமெண்ட் பிக்சர் மாதிரி நியூஸ் ரீலில் வந்து ப்ளே ஆகும். யாருன்னா நியூஸ் ஆஃப் த மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளே பண்ணி வந்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே அப்புறம் கட் பண்ணுவாங்க. இது எதுவுமே வந்து உங்களுக்கு விஷுவலாக வந்து தேட்டரில் காமிச்சாலும் இவங்களே இந்த வீடியோ வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படி கட் பண்ணவங்க தான் தெரியும். அதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே ஜனங்க நியூஸ் பேப்பரில் வந்து படிச்சுட்டாங்களே. ரோஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பார், அந்த நியூஸ் ஆஃப் த மார்ச்சோட ஹெட். அவர் வந்து இங்கே இருக்கிற கூட்டத்துக்கிட்டலாம் பேசிட்டு இருப்பார். இந்த நியூஸ் எல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதை நம்ம இப்போ வந்து வெளியில் போட்டோம்னா இந்த சார்லஸ் கேன் பற்றி அவங்க என்ன சென்சேஷனாக என்ன வந்து பார்க்க போகிறாங்க, எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்து பிடிச்சின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது வேறு என்ன போகிறது, எல்லாமே இதுதானே இருக்குது அவருடைய லைஃப்பில், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, இதை தவிர்த்து வேறு என்ன வந்து நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரோஸ்டன் கிட்ட வந்து சொல்லும்போது அவர் சொல்லுவார், இருக்குது. அவர் சாகும்போது ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்காரு, ரோஸ்பர்ட். ரோஸ்பர்ட்னா என்ன 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 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். யாருக்கும் வந்து தெரியாது. ரோஸ்பர்ட் என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது ரோஸ்பர்ட்ன்றது ஏதாவது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து செத்துப்போன பொருளாக கூட இருக்கலாம். அவர் வந்து அதை வச்சுக்கணும்னு நினச்சிருக்கலாம், அது வந்து இப்போ அவர் கிடைக்காம கூட போயிருக்கலாம். அவர் வந்து அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ஒரு அனிமலாக கூட இருக்கலாம், அது என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு நியூஸ் ரீல் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த கண்டென்ட் வந்து ஹெவியாக இருக்கும். மற்றபடி இந்த ரோஸ் பட்டே தெரிஞ்சுக்காம ஏற்கனவே இருந்த விஷயங்களே நம்ம போட்டால் அதை தான் நியூஸ் பேப்பர் ஜனங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஸ்டன் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே அவருடைய ரிப்போர்ட்டர் வந்து தாம்சன் ஒருத்தர் இருப்பார், அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். நீங்கள் ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க, ஏன் 2 வீக் கூட எடுத்துக்கோங்க, இவரை பற்றி இந்த ரோஸ் பேர்டுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. இது எங்கே சார் போய் தெரிஞ்சுக்குது அப்படின்னா, இது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறதா, அவருக்கு க்ளோஸாக இருந்த ஆட்கள் கூட வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், யாரெல்லாம் வந்து உயிரோடு இருக்காங்களோ இல்லை அவரை பற்றி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, ரோஸ்பர்ட்ன்றது அவருடைய லைஃப்பில் யார், என்ன விஷயத்த வந்து அவர் சாகும்போது ஒரு மனுஷன் சாகும்போது சொல்லியிருக்காங்கன்னா சாதாரண விஷயமா இருக்கும், அந்த ரோஸ்பர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வாங்கன்னு தாம்சன் கிட்ட அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அந்த ரிப்போர்ட்டர் வந்து நான் எடுத்து பார்க்குறேன் சார் அப்படின் போது அந்த ராஸ்டன் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து ரோஸ்பர்ட்ன்றதை வாண்டட் லைவ் ஆர் அலைவ், அதாவது உயிரோட லைவ் ஆர் டெட், உயிரோடவோ இல்லை செத்தோ அதை நீ வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துரு, ரோஸ்பர்ட் பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நியூஸ் ரீலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. தாம்சன் என்ன பண்ணுவார்னா, இவருடைய ரிலேஷன்ஷிப், இவருடைய கான்டாக்டில் வந்து யாரெல்லாம் இருந்திருக்காங்க, இவர் இறந்து போயிட்டாரு, இந்த மனுஷன் கூட உயிரோடு இருக்கவங்க யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கொஞ்சம் பேர் வந்து இவருக்கு வந்து தெரிய வரும். என்னெல்லாம் தெரிய வரும்னா, ஏற்கனவே இந்த மனுஷன் 2 கல்யாணம் வந்து பண்ணியிருக்காருல்ல நம்ம சார்லஸ் கேன், அவர் 2 கல்யாணம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண ஒய்ஃபையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, 2வது கல்யாணம் பண்ண ஒய்ஃபையும் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி செத்தவங்க கிட்ட இவர் போய் எப்படி வந்து கேட்க முடியும்? ஸோ அவங்க வந்து இந்த டிடெக்டிவ் இந்த போய் சர்ச் பண்ணுற விஷயங்களை அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. 2வது ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அந்த 2வது ஒய்ஃப் கிட்ட வந்து போக பார்ப்பார். அவங்களும் டிவோர்ஸ் ஆகிருக்கும், அவள் வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு சொல்லி தான் வந்து ஆசைப்பட்டிருப்பா. அவள் சிங்கர் ஆகணும்னு சொல்லி நினச்சதுனால என்ன பண்ணியிருப்பாரு, இந்த சார்லஸ் கேனை 2 பேரும் ஒன்றா இருக்கும்போதே ஒரு பெரிய ஒப்பரா வந்து கட்டி கொடுத்துருப்பாரு. இந்த மேடை நாடகம் மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, பாட்டு பாடிட்டே வந்து நாடகம் மாதிரி நடித்து அரங்கேற்றம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியே வந்து இவர் கட்டி கொடுத்துருப்பாரு. இந்த பொம்பளைக்காக $3 மில்லியன் அந்த காலத்திலே ஒரு பில்டிங்கே வந்து கட்டி கொடுத்து இவளை வந்து பாட வைக்க பார்த்துருப்பாரு. பட் இவளுக்கும் அவருக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாரு, அவளை விட்டு பிரிகிற மாதிரியும் ஆயிருக்கும். இவங்களுக்காக தான் இவர் வந்து ஜெனடுவே வந்து கட்டணும்னு சொல்லி நினைச்சார் 2வது மனைவிக்காக. அந்த விஷயமா இவர் வந்து அறக்குறையாக தான் வந்து பண்ணியிருப்பாரு, கட்டி முடிச்சிருக்க மாட்டார். ஸோ அதனால தான் அந்த பில்டிங்கில் வந்து நோ ட்ரெஸ்பாசஸ் இருக்கும், குரங்கெல்லாம் வந்து அவர் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாரு. அந்த குரங்குங்களும் அவங்க வந்து தொங்கிட்டு இருக்கும். பட் கடைசி காலத்தில் யாருமே எல்லாம் வந்து செத்து போகும்போது ரோஸ்பர்ட்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த தாம்சன் என்ன பண்ணுவார், சரி இந்த 2வது ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்டால் தெரியும், ஏன்னா அவங்களுக்காக இவர் வந்து நிறைய விஷயம் மெனக்கிட்டிருக்காரு, இப்போ அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இடத்துக்கே வந்து போக பார்ப்பாரு. இந்த 2வது ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசன் அலெக்சாண்டர். ஸோ சூசன் அலெக்சாண்டர் வந்து ஒரு நைட் கிளப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நைட் கிளப்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரக்குலாம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அட்லாண்டிக் சிட்டியில். அங்கே போகும்போது அந்த கேமரா ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டுருவீங்க. கேமரா வந்து அப்படியே தூரத்தில் வந்து இருக்கும், அப்படியே வந்து அந்த பேனர் மாதிரி இருக்கும், அந்த லெட்டர் பேனர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து என்னாகும், அந்த லைட்டுக்குள்ளேயே வந்து பூந்து இப்படி போய் மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நைட் கிளப் பார்த்தீங்கன்னா ரூஃப் எல்லாம் வந்து கண்ணாடி ரூஃப் மாதிரி இருக்கும், அதில் வந்து தண்ணி ட்ராப்பாக பண்ணும். கேமரா மேலே போய் அங்கேருந்து காமிப்பாங்க, கீழே யார் உட்காந்துருக்காங்கன்னா சூசன் அலெக்சாண்டர் அவங்களுடைய நைட் கிளப்பில் உட்காந்து அவங்களே சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து கேமரா ஆங்கிள் காமிச்சிட்டு அப்படியே க்ளோஸ்அப் போய் மறுபடியும் இப்படி வந்து ரூம்குள்ளே வரும். ரூமில் வந்த உடனே சூசன் அலெக்சாண்டருடைய வேலைக்காரர் வந்து சொல்லுவார், அந்த பாரில் வேலை செய்வார் ஜான்னு சொல்லிட்டு, மேடம் உங்களை பார்க்க தாம்சன் ஒருத்தர் வந்திருக்காரு, கொஞ்சம் எந்திரிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. தாம்சனே வந்து பக்கத்தில் உட்காந்து சூசன் அலெக்சாண்டர் கிட்ட வந்து பேச பார்ப்பாங்க. நான் வந்து சார்லஸ் கேனை பற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் மேடம், அவர் கடைசியாக ஏதோ வந்து ரோஸ்பர்ட்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து குடிபோதையில் இருக்காங்கல்ல, ஜான் இவன் கிடக்குறான், எனக்கு இன்னொரு பாட்டில் எடுத்துன்னு வா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட என்ன சொன்னால், யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ், என் பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கேன், ஐ மைண்டிங் மை ஓன் பிஸ்னஸ், யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்னா தாம்சனுக்கு அசிங்கமாக போயிடும். ஜான் வந்து கண் பார்வையிலே சொல்லுவான், சார் விடுங்க சார், அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க சார், இன்னும் வாங்க சார் போங்க சார் அப்படின்னு நான் சொன்னால் தாம்சன் என்ன பண்ணுவான், இவங்ககிட்ட ரோஸ்பர்ட் பற்றி கேட்ட வேலைக்கு ஆகுது போலன்னு சொல்லிட்டு அந்த பார்லேயே வந்து என்ன பண்ணுவான், நைட் கிளப்லேயே ஃபோன் பண்ணி அவருடைய சுப்பீரியருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான்.
அந்த நியூஸ் ஆஃப் த மார்ச்சில் வந்து ராஸ்டன் இருக்கார்ல, அவருக்கு தாம்சன் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், சார் சூசன் அலெக்சாண்டர் கிட்ட வந்து நான் இப்போ அட்லாண்டிக் சிட்டிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நைட் கிளப்பில், அவங்க வந்து என்கிட்ட பேசுகிற மூடில் இல்லை, அவங்க நிதானத்தில் இல்லை, எப்போ நிதானமாக இருக்காங்களோ அப்புறம் வந்து நம்ம இவங்க கிட்ட வந்து பேசிக்கலாம், இப்போ வேறு யார்கிட்ட போகிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்க இவர் சொல்லுவார், அவர் மேனேஜர் வந்து உயிரோடு தான் இருக்கார் போல சார், அவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட வந்து பேச போவேன் அப்படின்வார். ஏன்னா இந்த சார்லஸ் கேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனியை வேறு அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ரன் பண்ணும்போது அவருக்கு மேனேஜராக இருந்த ஒரு பேர் வந்து பிரெயின்ஸ்டைனா, அவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்காருன்றதுனால அவரை பார்க்க தாம்சன் போகணும்னு நினைப்பார். பட் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் அவருடைய லைஃப்பில் யாரெல்லாம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த தெச்சர், ஸோ அது தெச்சர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியல, அவர் வந்து கார்டியன் மாதிரி எடுத்து வளர்த்தவர் கூட இவரை பற்றி ஏற்கனவே ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணும்போது இவன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசினார்ல, அந்த தெச்சருடைய இடத்துக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த இடத்துல போனால் அவரும் இறந்துட்டு இருப்பார், அந்த மனுஷனும் உயிரோடு இருக்க மாட்டார். பட் என்ன இருக்கும், அவர் ஒரு ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கும், அன்பப்ளிஷ் ஜேர்னல் அப்படின்ட்டு. அவருடைய பயோகிராஃபி வந்து எழுதியிருப்பார் பார்த்தீங்களா, தெச்சர் வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி வந்து எழுதியிருப்பார், அதை வந்து பப்ளிஷே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை பத்திரமா வந்து அவங்க ஜேர்னலிஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இவரும் பெரிய மனுஷன் தான் அந்த தெச்சர்ன்றவரும், அவர் ஒரு பேங்கர். அப்புறம் இப்போ அந்த சிட்டிசன், அதாவது இவர் கேன் இருக்கார் பார்த்தீங்களா, சார்லஸ் கேனுக்கு அந்த மேகசின் கம்பெனியை வந்து வாங்கி கொடுத்ததே, அவருடைய கம்பெனி விட்டு கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெச்சர் தான். ஸோ அந்த தெச்சருடைய ஆஃபீஸ்லேயே வந்து போய் கேட்பார், சார் இவர் உங்கள் தெச்சர் வந்து சார்லஸ் கேன் கிட்டே ஏதாவது பழக்கம் இருந்திருக்கும், அவரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கொடுங்க, அவர் தான் இறந்துட்டார் அப்படின்னா அவர் ஏதாவது வந்து ஜேர்னல்ஸ் வந்து எழுதியிருக்காரா, அதில் வந்து சுயக்குறிப்பில் ஏதாவது வந்து எழுதி வச்சிருப்பாரா, ரோஸ் பட்டுன்னு சொல்லி சார்லஸ் கேன் எப்பயாவது பேசுனது வச்சு அப்படின்னு கேட்டால் அந்த லேடி அங்கே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கு வந்து சொல்லுவாள், சார் அவர் வந்து ஒரு ஜேர்னல்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காரு, அவர் சொல்ல வந்து நாங்கள் எழுதியிருக்கோம், அந்த ஜேர்னல் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணாத வேர்ஷனாக வந்து இருக்குது, அதை வேணால் நீங்கள் வந்து பாருங்கள், பட் எனக்கு ரொம்ப டைம்லாம் கொடுக்க முடியாது, 4:30 மணிக்குள்ளே இந்த புக்கை வேணால் நீங்கள் வந்து புரட்டி பார்த்துக்கோங்க, அவர் எழுதின பயோகிராஃபியை, அதில் குறிப்பிட்ட பேஜ் வந்து நீங்கள் பார்த்தா போதும், 83 பேஜ்லேருந்து 142 பேஜோ ஏதோ ஒரு 143 பேஜ்னு நினைக்கிறேன், இந்த பக்கங்களில் தான் வந்து அவருக்கும் சிட்டிசன், அதாவது சார்லஸ் கேனுக்கும் இல்லை தொடர்பு வந்து அந்த பக்கங்களில் தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எதுவும் வந்து நீங்கள் படிக்காதீங்க, ஏன்னா அது வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலன்னு. ஓகே மேம் அப்படின்னு சொல்லி தாம்சன் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது தெரிஞ்சாவே போதும்னு சொல்லி ஒரு ரூமில் வந்து உட்காந்து அந்த அவருடைய பயோகிராஃபியை வந்து வாசிக்க பார்ப்பான், தெச்சருடைய பயோகிராஃபி. அந்த பயோகிராஃபியில் அந்த 83வது பக்கத்துலேருந்து இவருடைய கதை வந்துருக்குல்ல, 82ன்னு நினைக்கிறேன். ஸோ 80ஸ்லேருந்து 1940s அந்த பக்கங்களில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து தெச்சருக்கும் சார்லஸ் கேனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான். அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, சின்ன வயசில் வந்து சார்லஸ் கேன் வந்து ஒரு குட்டி பையனாக வந்துருப்பான், ஒரு 8-9 வயசு தான் இருக்கும், அவன் ஒரு பனி பிரதேசத்தில் வந்து இருந்திருப்பான். அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்குற வீடு ஒரு சின்ன குடியிருப்பாக தான் இருக்கும், ஃபுல்லாக பனி பிரதேசமாக இருக்கனால அந்த சின்ன பையன் அப்போ வந்து விளையாட்டு தான் விளையாடிட்டு இருப்பான், பனி கட்டியெல்லாம் எடுத்து அந்த வீட்டு மேலே அடிச்சிட்டு இருக்குது, பனி பொம்மை வந்து செஞ்சு பார்க்குறது, அப்புறம் அவன் வந்து ஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பனி சறுக்கு வண்டி மாதிரி இருக்குல்ல ஒரு பலகை மாதிரி, அதை வச்சு வந்து விளையாடிட்டு இருப்பான். இப்படி இருந்த பையன்கிட்ட இவன் வெளியில் விட்டுட்டு அவனுடைய அம்மா அப்பா 2 பேரும் வந்து ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த வீட்டு சின்ன குடியிருப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் தெச்சர் அப்போ வந்து உட்காந்துட்டு இருப்பார். அப்போ இவன் சார்லஸ் கேனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே ஒரு ஆர்குமெண்ட் வந்து வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, சார்லஸ் கேனோட அம்மா பேர் மேரி, இவங்க சார்லஸ் கேனை எப்படியாவது இவங்க வீட்டில் வளர்க்காம தெச்சர்கிட்டே வந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம், அவர் ஒரு கார்டியனாக வந்து இவனை வச்சுக்கிட்டோம், லீகல் கார்டியனாக இவரே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டோம், நம்ம 2 பேர் கூட இருந்தால் வந்து ஒழுங்காக வளர மாட்டான், இவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சைனிங் விஷயம்லாம் வந்து மேரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சார்லஸ் கேனோட அம்மா. அந்த விஷயம் அவங்க அப்பாக்கே வந்து பிடிக்கல, அவர் வந்து கேட்பாரு, நம்ம தான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட போகிறது இல்லையே, நம்ம தான் நல்லா வாழ போகிறோமே, நம்ம வச்சுக்க முடியாதா, நான் ஒரு நல்ல அப்பனா இருப்பேன்னு சொல்லி உனக்கு நம்பிக்கை வரலையா மேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுவார். அவர் பேர் வந்து ஜிம் கேன். ஸோ இவங்க வந்து பார்த்தா இப்போ இருக்கிறது நம்ம சின்ன குடியிருப்பு தான், இவங்க ப்ராப்பர்ட்டிலே வந்து தங்கச்சுரங்கம் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கும், இந்த தங்கம் கோல்டு மைனிங் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு கிடைச்சதுனால இதுக்கப்புறம் இவங்க வந்து பணம் தான் சம்பாதிக்க போகிறாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு தான் சார்லஸ் கேனோட அப்பா வந்து மேரி கிட்ட வந்து திட்டிட்டு இருப்பார், எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பையனுக்கு வந்து இப்படிலாம் பண்ணுறிய, நல்லா இருக்கா அப்படி வந்து சொன்ன உடனே அவங்க அம்மா மேரி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கி மூடிட்டு இருங்க, எனக்கு இந்த விஷயத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியும்ட்டு தெச்சர்கிட்ட வந்து எல்லாம் சைன் போட்டுலாம் வைப்பாங்க, நீங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என் பையனை வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன், லீகல் கார்டியனாக வந்து நீங்கள் தான் இருக்க போகிறது, 25 வருஷத்துக்கு அப்புறம் இவன் எப்போ வந்து 25 வயசு ஆகுதோ, இவனுக்கு 25 வயசு எப்போ ஆகுதோ அப்போ வந்து நான் இவன் பேரில் நிறைய சொத்துவெல்லாம் நாங்கள் சேர்த்து வைப்போம், அது இவனுக்கு வந்து உரிமை கொண்டாடுற வாய்ப்பு வந்து இருக்குது, எங்களுடைய மைண்ட் எல்லாத்தையும் வந்து இவனே வந்து பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து நடத்தணும் அப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவனும் தெச்சரும் என்ன பண்ணுவான், சரின்னு வாங்கிக்கிட்டு வெளில வருவான்.
சார்லஸ் கேனை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இவன் குறும்புக்கார பையனாக இருப்பான் சார்லஸ் கேனை. அந்த பனிக்கட்டியெல்லாம் வச்சு விளையாடிட்டு அந்த ஸ்லெட் அந்த பனிச்சருக்கு ஒரு சின்ன பழக்கமாக இருக்குது அதிலே விளையாடிட்டு இருப்பான். அந்த பொம்மை கூட பனி பொம்மை மாதிரியெல்லாம் வந்து செஞ்சு வைப்பான். அதுக்கு டெச்சர் வந்து கேட்பார், என்ன இது வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் நான் இதுக்கு வந்து மூக்கு வைக்கணும், இன்னும் மீசெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லும்போது மேரி சொல்லுவாங்க, சரி சரி வா, நான் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன், நீ வந்து கிளம்பு. நான் எங்கே போய் போகணும் அப்படின்னா, நீ டெச்சர் கூட தான் அதுக்கப்புறம் போனால் யார் இவருதான், இவர் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாரு. ஏன்னா இவங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கு இவரும் வந்து கோஆப்ரேட் பண்ணுன்றதுக்கு. சார்லஸ் கேன் கிட்ட வந்து சொல்லுவார், இங்கே பாரு நீ வந்து ஒரு ட்ரிப்பு தான் வந்து போகிற, இந்த ட்ரிப்பு எங்கெல்லாம் போக போகிறேன்னா இந்த கொலராடோன்ற இந்த பிளேஸை விட்டு, இதுவும் வந்து ஒரு ஃபிக்ஷனல் சிட்டி தான் கதைக்காக. இந்த கதாபாத்திரங்கள் எதுவுமே உண்மையான கதாபாத்திரங்கள் கிடையாது. இந்த கதாபாத்திரங்களை வடிவமைச்ச ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு தான் இந்த கதாபாத்திரங்களே வந்து வடிவமைச்சிருக்காங்க. சார்லஸ் கேன்னு சொல்லி ஒரு மனுஷன் உயிரோடவே இல்லை, சரியா? ஸோ பட் அந்த அந்த அவர் வந்து சொல்லுவார், அந்த அப்பா வந்து சொல்லுவார், நீ ஒரு ட்ரிப்பு தான்டா போகிற, நீ வந்து கலிஃபோர்னியா போவ, நியூயார்க் போவ, இந்த மாதிரி டெச்சர் கூடிய வந்து நீ சுற்றிட்டு இருக்க போகிற, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்களும் வந்து நடுவில் பார்த்துப்போம் அப்படின்ற ஆங்கிள் வந்து அவர் பேசுவார். பேசணுன்னு இவன் வந்து போகவே விருப்பம் இருக்காது, இவன் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிசருக்கு பழக மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து டெச்சரே அடிப்பான் சார்லஸ் கேன். அடிச்சோன்னா அவர் வந்து இதெல்லாம் வந்து காலில் போட்டு சறுக்கிறதுக்கு தான், ஆள் அடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயம் போது சார்லஸ் கேனோட அப்பா கோவம் வந்துடும். அவனை பிடிச்சி ஒரு இழுத்து போடுவார், சார்லஸை தள்ளி விட்டுட்டு, சார் இவனெல்லாம் அடித்தா தான் சார் அடங்குவான் அப்படின்னு சொல்லும் போது மேரி சொல்லுவாங்க, கேனோட அம்மா, பார்த்தீங்களா ஏன் இவனை வந்து அனுப்பிச்சிரு, நம்மக்கிட்ட வந்து வளர்க்காம இவர்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி இப்போ புரியுதா, நீங்கள் கோவக்காரன், நீங்கள் வந்து பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கூட தெரியாது, உங்ககிட்டையும் என்கிட்டையும் இருந்தாலும் அந்த பையன் வந்து ஒழுங்காக வளர மாட்டான், நம்ம அடித்தே அவனை வந்து ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வந்து டெச்சர்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி டெச்சர்கிட்ட வந்து சார்லஸ் கேனை ஒப்படைச்சிருவாங்க. ஸோ இந்த சீன் இதோட முடியும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் வந்து படிச்சுட்டு இருக்காரு தனியாக அந்த ஜேர்னல்ஸ். அவர் வந்து அன்பப்ளிஷ்டு ஜேர்னல் அப்படின்னு இருக்கும்ல, பயோகிராஃபி ஆஃப் மிஸ்டர் தச்சர், அதில் 80 பேஜ்லேருந்து 140 பேஜுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வாசிட்டுருக்காரு. அந்த விஷயம் அதோட முடியாது. அப்படியே இந்த இடத்துல இருக்கும்போது தச்சர் வந்து ஒரு லெட்டர் போடுவார். இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகிருக்கும், 25 வயசு வந்து சார்லஸ் கேன் வந்து ரீச் ஆகிருப்பான். அப்போ அவர் வந்து ஒரு லெட்டர் போடுவார் சார்லஸ் கேனுக்கு, டெச்சர் அது மாதிரி, டியர் கேன், உனக்கு நான் ஒரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 25 வருஷம் ஆனால் உனக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து கிடைக்கும், உனக்கு வந்து பெரிய கோல்டு மைன் வந்து கிடைக்கும், நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நீ வந்து பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து அனுப்புவார். அதுக்கப்புறம் பார்த்தா அதே சீன்லேயே இன்னொரு லெட்டர் வந்து டியர் டெச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் வரும், அதை இன்னொருத்தர் வந்து வாசிப்பார். அதாவது இந்த லெட்டர் போயிடுச்சு, அதுக்குள்ளே இன்னொரு லெட்டர் வந்திருக்கும் அப்படின்னு அந்த கேமராலேயே வந்து கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய இந்த சார்லஸ் கேனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது கிறிஸ்மஸ் வந்திருக்கும், கிறிஸ்மஸ் அப்போ மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெச்சர் வந்து சொல்லியிருப்பாரு, இவனை வந்து ரிப்ளை மெரி கிறிஸ்மஸ்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளே வந்து வருஷங்கள் ஓடி இருக்கும். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடிட்டிங்கும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளேவும் நல்லாயிருக்கும். வருஷங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரி இவர் லெட்டர் போடணும், உடனே இன்னொரு லெட்டர் அது வந்து திருப்பி வந்த மாதிரி இன்னொருத்தர் வாசிப்பார். அவர் கோ ஹெட்னு சொல்லுவார் டெச்சர். அப்போ இந்த மனுஷன் வந்து வாசிப்பார், என்ன வாசிப்பார்னா அந்த அசிஸ்டண்ட்டு, சார் இது வந்து இவர் சார்லஸ் கேன் வந்து லெட்டர் போட்டுருக்கான், கோ ஹெட் வாசிங்க, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அதாவது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், இந்த கோல்டு மைனை வந்து நீ பார்த்துக்கோ, இந்த ஆயில் மில்ஸை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் உங்களது வந்து ஒழுங்காக ரன் ஆகாமல் இருக்குது, அந்த நியூஸ் பேப்பர் பிஸ்னஸ் இன்குயரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும், இன்குயரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இருக்கும், அது பெருசாக வந்து உங்களால் ரன் பண்ணியிருக்கவே முடியாது, அதை இந்த மனுஷன் டெச்சர் வந்து இன்னொருத்தருக்கு ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதை வந்து நீங்கள் வித்துறாதீங்க, நான் வந்து அதை டேக் ஓவர் பண்ண பார்க்குறேன், நியூஸ் பேப்பர் பிஸ்னஸும் எனக்கு ஒரு ஃபன் மாதிரி தான், அந்த ஃபன்னை நான் வந்து விளையாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதில் வந்து லெட்டர் போட்டிருப்பான். அதை இவருக்கு வந்து கடுப்பாக இருக்கும், இவனுக்கு இது என்ன ஃபன் மாதிரி இருக்குது, இது வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார். பட் இவனும் என்ன பண்ணுவான், சொன்ன மாதிரியே வந்து டியூட்டியை வந்து எடுத்துருந்துருப்பான். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிறது எல்லாமே வந்து எல்லோ ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கியிருப்பான். எல்லோ ஜேர்னலிசம்னா என்னதுன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்கள் அதில் எல்லாமே வந்து கண்டென்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஹெட்டிங்ஸ் வந்து வெயிட்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வந்து அதை பார்க்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது தப்போ ரைட்டோ, இந்த சைடும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த சைடும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கிடுவாங்க. அதையும் ஒரு நாள் நியூஸ் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழப்பத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போடுவாங்க. நாங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கோம், அதாவது சிச்சுவேஷன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நாங்கள் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லோ ஜேர்னலிசம் வந்து இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்க பார்ப்பான். அப்படி பண்ணி தான் இந்த இன்குயரர் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, இந்த கம்பெனியை வந்து மேலே வளர வச்சுருப்பான். பட் அதில் பப்ளிஷ் ஆகிற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா டெச்சருடைய ஷேர் ஹோல்டர், இவர் பெரிய பேங்கராக வந்திருக்காருல்ல,
ஸோ இவருடைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஜனங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுடைய முகத்திரையை வந்து நான் கிழிச்சு காமிக்கிறேன். அந்த இதோட வந்து இந்த டிரான்சிட் கம்பெனி இருக்குல்ல, பப்ளிக் டிரான்சிட் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் போய் திட்டு பார்ப்பாரு தச்சர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க சார்லஸ் கேன், நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கா, உன் தலையில் நீ வந்து மண்ணு வாரி கொட்டிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா, நான் என் தலையில் மண்ணு வாரி கொட்டிக்கிறேன், என்ன விஷயம் நல்லது கெட்டது வந்து ஜனங்களுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பர் வழியாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இதில் என்ன பண்ணிட்டேன்னா, நீ வந்து இந்த பப்ளிக் டிரான்சிட் கம்பெனியை பற்றி நீ வந்து அபதூரம் வந்து போட்டிருக்க பார்த்தியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். நீயும் அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக வந்து இருக்க, இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் ஷேரை நீ தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க அப்படின்னும் போது சார்லஸ் கேன் வந்து அதுக்கு சொல்லுவான், எனக்கு வந்து 2 ரோல் இருக்குது, மேபி அதில் வந்து எனக்கு லாஸ் ஆகிடலாம். இந்த இன்குயரர் கம்பெனியை வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து நான் ஜேர்னலிசம் நான் பண்ணுறதும் வந்து எனக்கு லாஸ் கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 1 மில்லியன் லாஸ் போகலாம். போன வருஷமும் அப்படி தான் போச்சு, இந்த வருஷமும் 1 மில்லியன் லாஸ் தான் போக போகுது, நெக்ஸ்ட் இயர் வந்து 1 மில்லியன் லாஸ் தான் போக போகுது. இப்படி லாஸ்ட்டில் போனால் கூட நான் வந்து 60 இயர்ஸ் இதை வந்து நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பான். அப்போ தெச்சர் வந்து சொல்லுவார், நீ இன்னும் ஸ்கூல் பையன் மாதிரியே பேசிகிட்டு இருக்க, காலேஜ் முடிக்காத பையன் மாதிரியே நீ வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் காலேஜ் முடிக்கலையா, நான் தான் நிறைய காலேஜ் படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா நான் காலேஜ் முடிச்சிட்டுனா இல்லையான்ட்டு அப்படின்னு அவரை வந்து கவுண்டர் பண்ணுவான். அதுக்குள்ளே அந்த சீன் கட் ஆகும். 1929 சொல்லி மறுபடியும் வந்து காமிப்பாங்க. இவன் 60 வருஷம் இந்த ஜேர்னலிசம் இந்த இன்குயரர் கம்பெனி வந்து நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. பட் அந்த 1929 அவன் வந்து அதை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கும். பெருசாக வந்து இவனால் எதுவுமே வந்து அதை ப்ராஃபிட்டபுளாகவும் பண்ணியிருக்க முடியாது. பெரிய டிப்ரெஷன் வந்து அமெரிக்காவில் வந்து வந்திருக்கும். அதனால் இந்த விஷயத்தை இன்குயரரை வந்து மறுபடியும் தெச்சர்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்போவும் வந்து அவர் வந்து சொல்லுவார், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ இப்போவும் பணக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சார்லஸ் கேன் கிட்ட வந்து சொல்லுவார். ஏன்னா இவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச பணமே நிறைய இருக்குது. பட் இவன் எப்போவுமே என்ன பண்ணுவான்னா, ஒரு பையராக தான் வந்து இருப்பான், ஒரு பொருளை வாங்குறவனாக இருந்திருப்பானே தவிர இன்வெஸ்டராக வந்து இருந்திருக்க மாட்டான். அதை வாங்கி வந்து யூஸ்ஃபுல்லான பொருள் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டான். முடியாத பொருளை வாங்கி வச்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இருந்திருப்பான். ஸோ இதை வந்து சொல்லுவான், நான் ஒரு வேளை வந்து இந்த தச்சரை பார்க்காம இருந்திருக்கலாம், பார்க்காம இருந்திருந்தாவே என் வந்து வேறு மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாக வந்து ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த 1929 வந்து இவனால் அந்த இன்குயரரை பார்த்துக்காம இருக்க முடியாது. அந்த டிப்ரெஷன் அப்போ வந்து சொல்லும் போது அதுக்கு வந்து மறுபடியும் இவர் வந்து கேட்பார் தெச்சர், அப்படியா அப்படின்னா ஆயிருப்பேன் கிரேட்டஸ்ட் மேனாக வந்து ஆயிருப்பேன் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் மேனாக ஆயிருப்பேன், அப்போவும் வந்து நான் உன்னை எதிர்த்து நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசுவான். இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மனுஷன் இவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்தது வந்து இவனுக்கு மனசில் ஒரு வடுவாகவே இருக்கும். எது இவர் பண்ணாலும் அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து அதை நியூஸ் பேப்பரில் போடுறதா இருக்கட்டும், இல்லை அவருக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், நீ எது பண்ணாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து நின்றுருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கலாய்க்கிற மாதிரியே வந்து இவன் பண்ணிட்டு இருப்பான் சார்லஸ் கேன். இதோட இவர் வந்து அந்த புக்கை படிக்கிறது வந்து படிச்சுட்டே இருப்பார் தாம்சன். ஸோ அவருடைய பயோகிராஃபி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது 4:30 வந்து ஆயிரும். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஆள் வந்து சார் எந்திரிங்க சார் 4:30 ஆயிடுச்சு, அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்தது வந்து வாசிக்க அப்படின்னும் போது, ரோஸ்பட் பற்றி இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் வந்து போவார் டிசப்பாயின்மெண்ட்டோட. ஏமா உன் பேர் ரோஸ்பட்டா, இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து எழுப்பணும் அவங்ககிட்ட வந்து, உன் பேர் என்ன கின்னிங்ஸா, அப்படியா உன் பேர் ரோஸ்பட் இல்லையா, ரோஸ்பட் பற்றி இதில் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்த விட்டு போவார் தாம்சன். அடுத்து யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவருக்கு வந்து மேனேஜரை பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சார்ல. இந்த இன்குயரர் மேகசின் வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியரான கதை. இப்போ இந்த ஒரு பீஸ் காமிக்கிறேன், மற்றது வந்து இப்போ ஒரு ஆளை பார்க்கும்போதும் அவங்க லைஃப்பில் இந்த சார்லஸ் தாம்சன் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது தான் பண்ண போகிறாங்க. ஸோ மேனேஜர் வந்து பார்ப்பார், பிரெயின்ஸ்டன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அங்கே போய் பார்த்தோன்னா அவருக்கும் வந்து வயசாகிட்டு இருக்கும். அவர் எல்லா விஷயமும் வந்து அசைப்படுவார். அவர் சொல்லுவார், ஒரு வேளை ரோஸ்பட்டுன்றது ஒரு பொண்ணோட பேராக இருக்குமோ, நானும் வந்து வாசித்து பார்த்தேன், நியூஸ் பேப்பர்லாம் வந்து அவர் சாகும்போது ரோஸ்பட்டுன்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை அது பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்லுவார். அதுக்கு தாம்சன் வந்து கேட்பான், சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்களே என்னன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் வந்து அதாக இருக்குமோன்னு சொன்னால், இல்லை அந்த காலத்தில் வந்து நிறைய பொண்ணுங்கள்லாம் வந்து இருந்தாங்க, நம்ம வந்து சில பொண்ணுங்களை வந்து பார்ப்போம், நம்ம வந்து பார்த்த விஷயம்லாம் உடனே மறந்துடுவோம்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா சார்லஸ் கேன் அவருடைய லைஃப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் சந்திச்சிருக்காரு. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, எதையும் வந்து அவர் மறக்கிற ஆளும் கிடையாது. நான் ஒரு பொண்ணை கூட பார்த்தேன், வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தா, ஒரு குட்டி குடல்லாம் வச்சிருந்தா, அவன் என்னை பார்க்கல, நான் அவளை பார்த்தேன், ஒரு செகண்ட் தான் வந்து நான் பார்த்தேன், பட் 1 மாதம் அவளை வந்து நான் மறக்கல. அந்த மாதிரி இது வந்து சார்லஸ் கேனோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பொண்ணோட பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புது விஷயத்தை வந்து கலக்கி விடுவார். பட் அவர் இன்னொன்றும் சொல்லுவார், எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியல, நான் ஒரு மேனேஜராக வந்து இருந்தேன், இப்போ மேபி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயம் வந்து சொல்ல சான்சஸ் இருக்குது, யார் சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் வந்து கேட்பார். அதுக்கு வந்து பெர்ஸ்டைன் வந்து சொல்லுவார், அந்த மேனேஜர். அவர் என்ன சொல்லுவார்னா, அவருடைய ஃப்ரெண்டு பேர் வந்து லீலேண்டுன்னு சொல்லியிருக்காரு, அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகும். இந்த பெர்ஸ்டைன் கிட்டேயும் இந்த தாம்சனும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கேருந்து இவங்க 2 பேருடைய அந்த மேனேஜர் லைஃப்லையும்
சார்லஸ் கேனோட லைஃப்பில் நடந்த விஷயம் வந்து மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்குயரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டாக இவர் வந்து உள்ளே வராரு. பெரிய பெரிய காலேஜஸ்லாம் படித்து வரும்போது இவர் கூடவே வந்து லீலேண்ட்ன்ற இவன் ஃப்ரெண்டையும் வந்து கூப்பிட்டு வந்திருப்பார். வந்தவுடனே பார்த்தா அந்த இன்குயரர் மேகசின் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரை, அந்த இடமே வந்து பார்த்தா எவனும் வந்து வேலைலாம் செஞ்சுட்டு மாட்டான், சும்மா வந்து உட்காந்துட்டு இருப்பான். இவர் உள்ளே வருவார். வந்த உடனே இவர் தான் கேனுன்னு சொல்லி கூட அங்கே இருக்கிற சீஃப் எடிட்டருக்கே வந்து தெரியாது. வாங்க கேன் அப்படின்னு சொல்லி லீலாண்ட் கிட்ட வந்து கை கொடுத்துட்டு இருப்பார். இந்த சீனெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போல்லாம் வந்து இதை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்தில் இதெல்லாம் காமெடியாக வந்து ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல. வாங்க வாங்க கேன், நீங்கள் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னா, நான் கேன் இல்லை, இவர் தான், இவர் லீலாண்ட் அப்படின் போது, இவர் லீலாண்டா, நீங்கள் லீலாண்டா, நீங்களா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கை கொடுத்துட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, சீஃப் எடிட்டர் நானே, அப்படி கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, நான் தான் கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவான். நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியல, எனக்கு எந்த பிளானும் இல்லை, பட் ஒரு பிளான் தான் இருக்குது, இது எப்படியாவது டெவலப் பண்ணிடணுன்ற வெறி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மேகசினில் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த சீஃப் எடிட்டர் வந்து சொல்லுவான், எல்லா டைட்டில்ஸும் வந்து அது சின்ன சின்னதாக வந்து போட்டிருப்பான். சின்ன சின்னதாக போட்டவே அதில் சின்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நினச்சிப்பாங்க. டைட்டிலே வந்து பெருசாக போடணும். இப்போ யூடியூப்லலாம் தம்ப்நெயில் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து அது அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து பெருசாக வந்து நம்ம போடணும், போட்டால் தான் வந்து அதில் இன்ஃபர்மேஷன் பெருசாக இருக்குன்னு சொல்லி உட்காந்து கவனிப்பாங்க, வாங்கி வாசிப்பாங்க. அப்படிங்கும்போது அப்படி தான் எந்த நியூஸும் வந்து கிடைக்கலன்னா, நியூஸை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சார்லஸ் கேன் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுப்பான். மிஸ்ஸஸ் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருந்தாங்களே, ஆமாம் அவங்க காணாமல் போயிருக்காங்கல்ல, ஆமாம் சார் காணாமல் போனவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து போடுங்க, எங்களுக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆட்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதுக்கு இந்த எடிட்டர் வந்து வாயில் கை வச்சுப்பான், சார் அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே சார் அப்படின்னா, நடந்துச்சுன்ற மாதிரி போடுங்க, லோக்கல்லாம் ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா, சார் ரூமர் தானே அப்படின்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த சீஃப் எடிட்டர் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவார் சார்லஸ் கேனை. நம்ம உங்கள் ஆள்லேயே வந்து ஒரு ஆள் வந்து யாருன்னா வெயிட்டாக இந்த மாதிரி நடிக்கிற ஆளை வந்து அனுப்பிச்சு வைங்க, அந்த லிவிங்ஸ்டன் ஹஸ்பண்ட் கிட்ட அனுப்பிச்சு வச்சு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர், எங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதாவது உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் லிவிங்ஸ்டனை நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அந்த ஆள் வந்து இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி போய் நிற்க சொல்லு. அவங்க ஹஸ்பண்ட் சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டு ஒரு வேளை வந்து இவனுடைய ஐடி கார்டு வேணும் சார், நீங்கள் ஏதோ இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்கிறீங்க, உங்கள் ஐடி கார்டு கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து நம்ம வந்து பயந்துடக்கூடாது, சும்மா ஒரு ஆக்டிங் கொடுக்க வேண்டியதான். இவன் மோசமானவன்னு கத்தா லோக்கலில் இருக்கிறவங்கலாம் வந்து வாயில் கையை வச்சுட்டு இதெல்லாம் கேட்பாங்க. கேட்ட உடனே இப்படி தான் வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் நம்மளே வந்து ரூமர்லாம் கிரியேட் பண்ணாலும் போது அவன் வந்து ஆடி போயிடுவான் அந்த சீஃப் எடிட்டர். இவன் என்ன புதுசாக வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் வந்து இருப்பாங்க. இவங்க என்னன்னா இன்குயரர், இவங்களுடைய நியூஸ் பேப்பரை, இன்னொரு காம்படிட்டர் பேர் வந்து கிரானிக்கல். ஸோ அந்த கிரானிக்கல் நியூஸ் பேப்பருக்கும் இவங்களுக்கு வந்து பெரிய காம்படிஷன் இருக்கும். என்னதான் இருந்தாலும் கிரானிக்கல்ஸ் தான் வந்து எல்லாரும் வாங்கி வாசிப்பாங்க. ஸோ சர்க்குலேஷனில் இவங்களுடைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து சர்க்குலேஷனில் வந்து இருக்கும். இவருக்கு அது வந்து பெரிய கம்மியான ஒரு விஷயம் தான். ஜனங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது நம்ம பண்ணணும், இந்த பிக்சர்ஸ் இந்த மற்ற விஷயம்லாம் விடுங்க, ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பப்ளிஷ் ஆக வேண்டிய நியூஸே வந்து இன்னொரு பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கிரானிக்கல்ஸ் வந்து அவங்க பேப்பர்லாம் வந்து சர்க்குலேஷனில் வந்து இருக்கும். அப்போ காலையிலே வந்து ஒரு விஷயம் போடலாம் அப்படின்னு சொல்லி எடிட்டர் கிட்ட மறுபடியும் ஒரு விஷயம் எடிட் பண்ணுற மாதிரி வந்து கொடுப்பான். என்ன சார் அப்படின்னு, நான் ஒரு லெட்டர் எழுதணும், அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடணும், உறுதிமொழின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உறுதிமொழி வந்து சார்லஸ் கேன் வந்து கொடுக்குற மாதிரி, இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிறேன், இந்த பத்திரிக்கை வந்து இதுக்கப்புறம் ஏழைகளுக்காக தான் வந்து ஒர்க் பண்ண போகுது, எந்த விஷயமா இருந்தாலும் உண்மைகள் தான் வந்து சொல்ல போகுது, நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன், எனக்கு வந்து மற்ற ப்ராஃபிட் எதுவும் தேவையில்லை, நான் உங்களுக்காக வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் போட்ட உடனே அதையும் வந்து இவங்க இந்த மேனேஜர் இருக்கார்ல பிரைன்ஸ்டைன் எல்லாம் அவரெல்லாம் வந்து சொல்லுவார், என்ன சார் நீங்கள் நீ நான் வந்து எல்லாம் போட்டுக்கிங்க அப்படின்னும் போது நான் போட தான் வந்து ஜனங்க நம்புவாங்க, அந்த நான் யாருன்னு சொல்லி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. கீழே வந்து யுவர் சார்லஸ் ஃபோஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி அவர் சைனும் வந்து போட்டுப்பார். இதை பப்ளிஷ் பண்ணுங்க ஃப்ரண்ட் பேஜில் அப்படின் போது அப்படியே எல்லா ஜனங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இவர் 26,000 அந்த சர்க்குலேஷனில் இருந்த நியூஸ் பேப்பரை இன்னும் இன்க்ரீஸ் ஆவார். இந்த மனுஷன் தான் வந்து உண்மை போடுறாருப்பா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து காமெடியாக இருக்கும். இந்த பேப்பர் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, நம்ம வந்து எப்பவுமே இதில் வந்து உண்மை தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்படி வந்து பேசுவார். அது எவ்வளோ ஜேர்னலிசம் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயம் வந்து பண்ணுவார். கேட்சி ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்து போடுவார். போட்ட உடனே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இப்போவும் வந்து இவங்களுக்கு அந்த க்ரானிக்கல்ஸை வந்து ரீச் பண்ண முடியாது. க்ரானிக்கல்ஸுடைய அந்த சர்க்குலேஷனை வந்து பேப்பர் புழக்கத்தை வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு மெயின் காரணம்னா இங்கே இருக்கிற வேலைக்காரங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. இந்த எடிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சீஃப் எடிட்டர், நீங்கள் தான் லீலாண்டா, நீங்கள் தான் வந்து கேனா அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு. எதுக்கெத்தாலும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. லீலாண்ட் வந்து இவனுடைய ஃப்ரெண்டு ஸ்கூலில், அதாவது இவங்க ஒன்றா படித்தாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மற்ற இடத்துல தான் ஒன்றா படிச்சாலும் அவன் வந்து இவர் கூட வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இந்த மேனேஜரையும் வந்து கூட வச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஒன்றா நடக்கும்போது அவங்களாம் டிஸ்கஷனில் தான் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் பிரின்சிபலே அவர் வந்து கையெழுத்து போட்டு இதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னது. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு கேமரா ஆங்கிள் வந்து காமிப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு இவர் சார்லஸ் கேனா.
அந்த ஃபோட்டோ வந்து யார் காமிக்கிறதுனா மேனேஜர் வந்து காமிப்பார். இவங்கெல்லாம் தான் வந்து இந்த க்ரானிக்கல்ஸில் வந்து வேலை செய்கிறாங்க நமக்கு போட்டியாக இருக்கிற பத்திரிக்கையில், இவங்கெல்லாம் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவில் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சார்லஸ் கேன் வந்து அப்படியே நடந்துகிட்டே வருவார். கேமரா ஆங்கிள் வந்து காமிச்சிட்டே வருவாங்க அப்படியே சார்லஸ் கேனை. அவர் என்ன சொல்லுவார்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கடைக்கு வெளியில் இருந்து சாக்லேட்டுக்காக காத்துட்டு இருக்க பையன் மாதிரி நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு, அந்த கேண்டியே என் கையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியே வந்து கேமரா காமிப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து உட்காந்துருந்தாங்களா வேர்ல்டில் பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்கள்லாம் அங்கேயும் உட்காந்துருப்பாங்க. அந்த கூட்டத்தில் இவர் வந்து அப்படியே வருவார். கேமரா வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா உண்மையாகவே அந்த கேண்டியை வந்து வாங்கியிருப்பாரு. அந்த கேண்டினா சாக்லேட் வாங்குறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த க்ரானிக்கல்ஸில் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்களே, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த க்ரானிக்கல்ஸில் வேலை செஞ்சவங்க இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் போல. இப்போ நான் வந்து வளர்ந்துட்டேன், நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வேலைக்கு வாங்கியிருப்பாரு. அந்த க்ரானிக்கல்ஸில் வேலை செஞ்ச பெரிய பெரிய பிரில்லியன்ஸ்லாம் அவங்கள உருவாக்குறதுக்கு 20 வருஷம் கிட்ட வந்து ஆச்சு. அந்த மேனேஜர் வந்து சொல்லுவான், சார் எப்படி சார் இவங்கெல்லாம் இப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களை எப்படி சார் உருவாக்க போகுதுன்னா, அதான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அப்பாயின் பண்ணிட்டு நீங்களாம் இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணத்துக்கு அவங்களே வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் வந்து பெரிய பார்ட்டி மாதிரி கொடுப்பாரு. நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் வந்து ஃபாரின் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த பார்ட்டியில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த வூல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் படத்துக்கெல்லாம் வந்து இது ஒரு ரோல் மாடலாக இருந்த சீன்ஸ் இதெல்லாம். அப்படியே எல்லாரும் வந்து உட்காருவாங்க. உட்காந்த உடனே ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க. கேர்ள்ஸ் வரும்போது ஒரு சாங்கு கேமரா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பாயும். அந்த சாங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேப் மாதிரி தான் வரும். யார் அவன் சொல்லுங்கள், ஏழைங்களுக்கெல்லாம் பாடுபடுறவன் யாருன்னு தெரியலையா, அவன் பேர் சொன்னால் அவங்களுக்கு புரியலையா, அவன் தான் வேறு யாரும் இல்லை, இவன் தான் சார்லஸ் கேன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி பாடுவாங்க. இவனை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கேர்ள்ஸ் கூடலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். இப்போ கேமரா ஆங்கிள் எங்கே காமிப்பாங்கன்னா, இவர் மேனேஜரும் லீலாண்டும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுடைய ஃப்ரெண்டும் லீலாண்டுக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்கும். இவன் எதுக்கு தேவையில்லாமல் க்ரானிக்கல்ஸ் இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தான், அவங்க என்ன தான் வந்து அங்கே சின்சியராக இருந்திருப்பாங்களே, இப்போ இவன் சொல்கிற மாதிரி இங்கே வேலை செய்வாங்களா, வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும் போது மேனேஜர் வந்து சொல்லுவான், அதெல்லாம் அவருடைய இதுங்க, அவர் கரெக்டாக அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல லீலாண்டையும் அந்த ஃப்ரெண்டு லீலாண்டையும் மேனேஜரையும் வந்து கேமரா காமிச்சாலும் இவங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி விண்டோ வந்து இருக்கும். அந்த ஜன்னலில் வந்து இவங்க இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா, யார் அவன் தான் வந்து சார்லஸ் கேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டு போயிட்டுருக்கலாம், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறல கேன், அந்த இமேஜ் வந்து அந்த ஜன்னலில் வந்து பிரதிபலிக்கும். இப்படி அது நீங்கள் பாருங்களேன், நான் சொன்னால் வந்து புரியலன்னு சொல்லி நினைக்கிறேன். மிரண்டுருவீங்க அந்த சீனெல்லாம். அப்படியே போட்ட ஒரு கேமரா ஆங்கிள் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க. இந்த சீன் முடிந்தோடனே அதோட வந்து கட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் தான் வந்து அந்த மேனேஜருடைய லைஃப்லையும் இவங்களுடைய லைஃப்லையும் வந்து நடந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன இருக்கும், அந்த சமயத்திலே இந்த கம்பெனி இன்குரியர் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஒரு சாதாரண லெவலில் இருந்த இன்குரியர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் அந்த நியூஸ் பேப்பர் வந்து வேறு லெவலில் வந்து போயிருக்கும். 26,000 சர்க்குலேஷனில் இருந்தது, 6,82,000 கிட்ட வந்து சர்க்குலேஷனில் வந்து இருந்திருக்கும். மேனேஜர் சொல்லுவார், சார் கரெக்ஷன் சார், 6,82,132 வந்து சர்க்குலேட் ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷெல்லாம் பேசிட்டு வெளியூருக்கு வந்து இவர் போயிருப்பார். போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து லெட்டர் வந்து போட்டிருப்பாரு. இந்த இன்குரியருக்கே வந்து திருப்பி அனுப்பிச்சிருப்பார். நான் இப்போ வந்து பாரிஸில் இருக்கேன், அங்கேருந்து நான் வந்து திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிச்சிருப்பார். அங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மேனேஜரும் லீலாண்டும் வந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா ஒரு பொண்ணோடையே வந்து இறங்குவார். அங்கே போய் ஒரு கல்யாணமே பண்ணிக்கிற லெவலில் வந்து இறங்கியிருப்பார். அதில் ஒரு விஷயம் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பருக்கும் வந்து இவர் கொடுப்பார் இன்குரியருக்குல. அது என்னென்னா, சார்லஸ் கேனான நான் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி போகிறேன், அவள் பேர் வந்து எமி லோனன் வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி தான். இன்ஃபேக்ட் எமி லோனனோட இப்போது அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்கார்ல, அந்த பிரசிடென்ட்டோட நீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட பிறந்தவங்களுடைய பொண்ணு தான் வந்து நீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவள் தான் வந்து இந்த எமிலி நோலன் அவளை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதையும் வந்து இன்குரியரில் வந்து பப்ளிஷ் பண்ண வைப்பாங்க. பாரு எப்பவுமே வந்து ஜனங்க கிட்ட ஒரு நியூஸாக தான் வந்திருக்கான் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கேனை வந்து எல்லாரும் வந்து நினைப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து அந்த மேனேஜரும் வந்து லீலாண்ட் கிட்ட வந்து சொல்லுவார், இவர் இப்போ வந்து வேணுன்னா அந்த பிரசிடென்ட்டோட நீஸை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு, நாளைக்கு வந்து எமிலி நோலனை வந்து என்னன்னு சொல்ல போகிறாங்க, பிரசிடென்ட்டோட ஒய்ஃப்னே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. ஏன்னா எனக்கு மக்கள் மத்தியில் அரசியல் செல்வாக்கும் வந்து உயர்ந்துட்டே போகும் சார்லஸ் கேனுக்கு. ஸோ இந்த சீன் இதோட வந்து முடியும். இது எல்லாமே வந்து மேனேஜருக்கும் அவர் லைஃப்லேயே வந்து நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னாகும், இங்கேயும் வந்து ரோஸ் பட்டன் என்னன்னு வந்து தெரியலையே, சரி நம்ம லீலாண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாம்சன் என்ன பண்ணுவார், லீலாண்ட் கிட்ட வந்து போவார். அவருடைய ஃப்ரெண்டு லீலாண்டுக்கும் வயசாயிருக்கும். கடைசியில் ரிட்டைர்மெண்ட் ஹோம்னு சொல்லி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வயசானவங்கெல்லாம் முதியோர்களெல்லாம் வந்து பார்த்துக்கிற ஒரு காப்பகம் மாதிரி இருக்கும். அங்கே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. அங்கே போன உடனே தாம்சனை பார்த்து அவர் வந்து அந்த லீலாண்ட் வந்து ஒரு மாதிரி பேசுவார், ஆமாம் கேள்விப்பட்டான் வந்து செத்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு மேலே இவருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் பெருசாக வந்து இருக்காது, கொஞ்சம் நெகட்டிவாக வந்து பேசுவார். என்ன சொல்லுவேன்னா, அவன் வந்து கெட்டவனெல்லாம் நான் சொல்லலை, பட் அவன் ஒரு விஷயத்தை வந்து ப்ரூட்டலாக அவனே காம்ப்ளிகேட் பண்ணிப்பான், அந்த மாதிரியால் தான் வந்து
இந்த சார்லஸ் கேனு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வந்து திருப்பி அசப்போட பார்ப்பார். இவங்க 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. அதாவது எமிலி நோலன் கேனா ஆனாங்க. 2 பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்க. பட் 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து செட் ஆகலை. அந்த பொண்ணும் இவனுக்கும் நடந்த சீன்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கும் அப்படியே கட் பண்ணி டைலாக் மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டரே வந்து மாறிட்டு இருக்கும். கால சூழ்நிலை வந்து மாறிட்டே இருக்கும். அவள் சொல்லுவா, நான் ரொம்ப நேரம் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியா, நான் ஒரு விஷயமா தான் வந்து வெளியில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுவாள். இவன் சொல்லுவான், இல்லை ரொம்ப ஏர்லி மார்னிங், இது லேட் நைட்டு ஏர்லி மார்னிங்கு அப்படி பேசு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கருத்து வந்து மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எமிலி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம், உனக்காக நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி நீ வந்து இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே போனால், ஆனால் நீ வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவாங்க. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கும். கடைசியில் நாங்கள் 2 பேருக்கும் வந்து வெறுப்பு தான் வரும். ஒருத்தர் மூஞ்சி வந்து ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து லீலேண்ட் வந்து தாம்சன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு கல்யாணமும் வந்து பண்ணாமல் அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் வந்து நரேட் பண்ணுவான். அதாவது லீலேண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, செகண்ட் ஒய்ஃபை வந்து இவர் மீட் பண்ணியிருப்பார் நம்ம சார்லஸ் கேனை. செகண்ட் ஒய்ஃப்னா அந்த சூசன் அலெக்சாண்டர் இருக்காங்கல்ல, இப்போ கூட ஒரு நைட் கிளப்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து 22 வயசு தான் இருந்திருக்கும். அவளுக்கு வந்து பல்லு வலின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து நடந்துகிட்டே வந்திருப்பா ஒரு மாதிரி சோகமாக. அந்த சமயத்தில் சார்லஸ் கேன் வந்து ரோட்டில் நடந்து வந்தவர், அவர் மேலே வந்து யாரோ சேர் அடிச்சிருவாங்க. அந்த முன்னாடி வந்து ஒரு குதிரை வண்டி மாதிரி போகும். அதில் சேர் அடித்த உடனே அவர் மூஞ்செல்லாம் அந்த மண்ணாயிரும். இந்த வழியிலையும் என்ன பண்ணுவா, சிரிச்ச உடனே சார்லஸ் கேன் வந்து அவளை பிடிச்சி திட்டுவார் சூசனை. என்ன ஆச்சு, என்னை பார்த்தா வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கேன், மூஞ்சை பார்த்து அப்படின்னா, உன் மூஞ்சை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இல்லை, உன் மூஞ்சில் ஏதோ வந்து டர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொன்னால், இவன் சொல்லுவான் அது டர்ட் இல்லை மட்டு தான், அது வந்து என் மேலே பட்டுருக்கு அப்படின்னா, ஓகே என் ரூம்க்கு வா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இவன் வந்து கூட்டு போனாலும் அந்த இடத்துல வந்து இவன் வந்து பெயினில் துடிச்சிருப்பா பல்லு வலின்னு சொல்லிட்டு. இவன் வந்து வேறு விஷயத்தில் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே சரியாயிரும் சொல்லி கதவு க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா வேறு ஆங்கிளில் இவன் என்ன பண்ணுவான், கதவுலாம் க்ளோஸ் பண்ணுவானா கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே வையே, இல்லைனா வந்து என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்து பேசணும்னு பார்ப்பா. பட் பல்லு வலி ஹெவியாக இருந்ததுனால இவன் வந்து சொல்லுவான், பட் என்ன நீ கிண்டல் பண்ணும்போது உனக்கு வந்து பல்லு வலியே இல்லைல்ல அப்படின்னா, ஆமாம் பல்லு வலி இல்லை தான், உன்னை பார்த்தா ஃபன்னியாக தான் இருந்துச்சு, இப்போ வேணால் நான் பண்ணட்டேன்னா உன் விருப்பம் அது, நான் தான் வந்து அப்போ பார்த்து சிரிக்கும் போது நீ வந்து சிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, உன் பல்லு வலி போனால் நீ சிரிக்கிறதுல வந்து தப்பே கிடையாது, நான் சிரிக்க வைக்கிறேன்னு அவன் இப்படி வந்து காமிப்பான். என்னன்னா இவன் காது வந்து இந்த பக்கம் ஆடிச்சான், அதை காமிச்சுன்னு இவனுக்கு வந்து சிரிப்பு வரும். என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், சரி பல்லு வலி போனல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்புறம் இந்த லைட்டெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இப்படியெல்லாம் விளையாடுவோம்ல, நாய் மாதிரி காமிக்கிறது, அப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படிலாம் பறக்கிற மாதிரிலாம் காமிக்குது. இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரோஸ்டர் சேவல் வந்து காமிப்பான். அந்த சேவல் வந்து இவ பார்த்துட்டு ஏதோ எலிஃபண்ட் மாதிரி இருக்கு, சேவல் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவான். அவள் வந்து சிரிச்சிட்டே இருப்பாள். நீ என்ன ஏதாவது மேஜிஷியனா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் மெஜிஷியன்லாம் கிடையாது, என் பேர் வந்து சார்லஸ் கேனு, நான் இங்கே வந்து ஒரு நோட்டபிள் பர்சன் தான், நான் என்கிட்ட வந்து 2 நியூஸ் பேப்பர் கம்பெனியை வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீ யார் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து அப்போ தான் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். கேட்டு தெரிஞ்சும் போது அவள் வந்து சொல்லுவா, நான் வந்து ஒரு மியூசிஷியனாக வந்திருக்கேன், நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஆசை, எனக்கு நல்லா பாடணும் எனக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். இவன் வந்து சரி உன் ஏஜ் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் சொல்லவே இல்லையே, இல்லை நீ சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை எப்படி கேட்டேன் அப்படின் போது அவள் வந்து சொல்லுவாள், என் ஏஜ் வந்து 22 வயசாச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். சொன்ன உடனே இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும், சார்லஸ் கேன் வந்து புகழின் உச்சிக்கே வந்து போயிருப்பார். போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மேடையிலலாம் வந்து நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு கவர்னர் ஆகிற எலெக்ஷனுக்கு வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ மேடையில் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ நம்ம வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னா சார்லஸ் கேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அவர் தான் வந்து இந்த அநியாயத்துக்கு எதிராக வந்து இப்போ போட்டி போட போகிறாரு, கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேட் கிரிமினல் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து ஆப்போனண்ட்டை வந்து நிற்க போகிறான், அவன் வந்து மக்களுக்கெல்லாம் எதிர் சக்தி, அவன்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற போகிறது சார்லஸ் கேன் தான், அவர் இப்போ உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படின் போது சார்லஸ் கேன் வந்து பேசுவான் மேடையில். நான் கூட நினச்சேன், நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து என் கேம்பெயின் வந்து ஒழுங்காக பண்ணல, என்னுடைய பிரச்சாரங்களை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன், ப்ராமிஸும் யாருக்கும் வந்து நான் பண்ணலை, ஏன்னா நான் ஜெயிப்பேன்னு சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, ஏன்னா நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் அதை வந்து செஞ்சு காமிக்கணும்னு சொல்லி நினைப்பேன், நான் ஜெயிக்கவே போகிறதில்ல, அப்புறத்துக்கு தான் ப்ராமிஸ் பண்ணணும்னு நான் வந்து ஒதுங்கிட்டே தான் இருந்தேன், இப்போ நான் ப்ராமிஸ் பண்ண போகிறேன், ஏன் இந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராமிஸும் வந்து நான் ஜனங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறதில்ல, ஒருத்தனுக்கு வந்து நான் இப்போ சொல்லிக்கிறேன், என்னை எதிர்த்து ஒருத்தன் போட்டி போடுறான்ல அவனுக்கு தான் அந்த ப்ராமிஸு, அவனுக்கு நான் சொல்கிறேன், அவன் இப்போவே வந்து உஷாராக்கி சொல்லுங்கள், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துடுவேன், வந்தால் அவன் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு 4 நவுத்துவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்பீச் கொடுக்குறேன். எல்லோரும் வந்து கை தட்டுவாங்க. கை தட்டும் போது இவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களா எமிலி, அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. எமிலி இருக்கும் போதே தான் வந்து அஃபேர் வந்து இவர் வச்சுட்டு இருந்தார் சூசன் அலெக்சாண்டர் கிட்ட, அந்த ரூம்லலாம் போயிட்டு வருது, அப்படியே ஒரு பழக்கம் உண்டாகுது. எமிலிக்கு பையன் இருப்பான், அவன் வந்து டேட் சூப்பர் டேட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து க்ளோஸாக வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்போ
சார்லஸ் கேன் வந்து இன்னும் நிறைய விஷயம் வந்து சொல்லுவார். ஏழைங்கள்லாம் வந்து கவலைப்படும், நானானிட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கலாம். அந்த பாட்டில் ஒரு டைலாக் மாதிரி எல்லா லைனும் வந்து ஒரு பேசுவார். நான் வந்தேன்னா இதெல்லாம் பண்ணுவேன்டா அப்படின்னும் போது எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் வந்து கைத்தட்டிருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்பான், எமிலி கிட்ட, மாம் டேடி வந்து எப்பயோ கவர்னர் ஆகிட்டாரு அப்படின்னா, டே அவர் இன்னும் கவர்னர் ஆகலடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்க. இந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க. இப்போ மட்டும் எலெக்ஷன் போலிங் வந்து நடந்ததுன்னா, இந்த ஓட்டு கவுண்ட் எல்லாம் வந்து வச்சாங்கன்னா, நீ வந்து 1,00,000 ஓட்டு வித்தியாசத்து மேலே நீ வந்து ஜெயிப்ப, நீ தான் கவர்னர், அடுத்த கவர்னர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுத்துட்டு போவாங்க. சார்லஸ் கேன் வந்து நம்பிக்கையாக இருப்பான். பட் இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, எமிலி, அவங்க பையனை என்ன பண்ணுவாங்க, ஒரு காரில் தனியாக அனுப்பிச்சி வைப்பாங்க. இவனுக்கு ஆசையாக இருக்கும் பையன்கிட்ட பேசலாம்னு சொல்லி. பையனும் வந்து, டேட் நீங்கள் நல்லா பேசுனீங்க, எல்லா வார்த்தையும் என்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசில் பதிஞ்சிருக்கு டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எமிலி என்ன பண்ணுவான், சரிடா அப்பா கிட்ட அப்புறம் பேசலாம்னு சொல்லி காரில் வந்து இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவா, ஒரு ரிக்ஷா வந்து கூப்பிடுவா. அப்போ சார்லஸ் கேன் வந்து கேட்பான், ஏன் ரிக்ஷாவை ஏன் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒன்றும் கிடையாது, நீங்களும் வந்து என் கூட வந்து உட்காருங்க, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி 185 ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டில், அங்கே போவாங்க. அங்கே யாருன்னா இந்த கிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கான்ல, கவர்னர் எலெக்ஷனுக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவன், கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறவன், அவன் வந்து அந்த ரூமில் வந்து இருப்பான். அவன் சூசன் அலெக்சாண்டரையும் வந்து அங்கே வர வச்சிருப்பான். வர வச்சுட்டு எமிலிக்கும் ஒரு நோட் வந்து அனுப்பிச்சிடும், ஒரு சர்க்குலர் மாதிரி அனுப்பிச்சதுனால தான் இங்கே வர சொல்லி அவனே வந்து கூப்பிட்டுருக்கான் கெட்டி. ஸோ எமிலியும் வந்து கூப்பிட்டுருப்பான், சூசன் அலெக்சாண்டரையும் கூப்பிட்டு கூடவே வந்து இவனையும் வர வச்சிருப்பான், சார்லஸ் கேனையும் வர வச்சு எல்லாரையும் வந்து 3 பேரையும் வச்சு வந்து கலாய்ப்பான். நீ வந்து என்னை பற்றி மேடையிலலாம் வந்து பேசியிருக்கியா, உன்னை பற்றி ஒரு நியூஸ் வந்து இப்போ வெளில போச்சுன்னா வேறு மாதிரி பிரச்சனைலாம் வரும், என்னை பற்றி நியூஸாக, என்ன நியூஸ் போட போகிற அப்படின்னு சொல்லி சார்லஸ் கேன் கேட்கும்போது அது வந்து கெட்டி சொல்லுவான், பாருமா கேட்டுக்கோ எமிலி, நீ இருக்கும்போதே வந்து இன்னொரு அஃபேர் வச்சிருக்காமா சூசன் அலெக்சாண்டர் சொல்லி, இந்த பொண்ணு கூட தான் அப்படின்னு. சூசன் அலெக்சாண்டர் வந்து இவன் வேறு விஷயம் ஏதோ வந்து கூப்பிட்டான்னு சொல்லி நான் வந்தேன், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா, எனக்கு எல்லா ஆதாரமும் வந்திருக்கு, அதை நான் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணால் வேறு மாதிரி பிரச்சனை போயிடும், ஒழுங்காக வந்து நீ எலெக்ஷனில் நிற்காமல் குவிட் பண்ணி ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இதே தான் எமிலியும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவாள், சார்லஸ் கேன் கிட்ட, போதுங்க எலெக்ஷன்லாம் நீங்கள் வைக்க வேணாம், இந்த மாதிரி விஷயம் இவர் வார்ன் பண்ணுறதை வச்சு என்ன தெரியுதுன்னா, இவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கா, அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது வந்து போட்டால் என் பையன் வந்து அதெல்லாம் வந்து படிப்பான், பையன் உங்கள் மேலே வேறு மரியாதை வச்சிருக்கான், அதை வந்து நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அப்போ சார்லஸ் கேன் என்ன பண்ணுவானா, அதெல்லாம் எனக்கு தெரியும், என் லைஃப்பை பற்றி நான் தான் வந்து முடிவு செய்யணும், நீங்கள்லாம் முடிவு செய்யறதுக்கு எதுவும் இல்லை, நீ பண்ணுறதை பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லி நான் எலெக்ஷன்லேருந்து குவிட் பண்ண மாட்டேன்னு இவன் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருப்பான். எமிலிக்கும் இவனுக்கும் அப்போ தான் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும், டிவோர்ஸ் வந்து அவள் பண்ணிட்டு போயிருப்பாள். எலெக்ஷன்லேயே வந்து இவன் நின்று இருப்பான், இவன் வந்து தோற்று போயிருப்பான், பெரிய லாஸ் வந்து இவனுக்கு வந்து வந்திருக்கும். அதையும் வந்து இன்குயர் நியூஸில் வந்து எப்படி வந்து போடுவாங்கன்னா, இப்போ நம்ம இது எப்படி போகிறது, இதை சூஸ் பண்ணி இதை வந்து கேப்ஷனாக போடுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டதில் வந்து ஏதோ ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் வந்து போடுவாங்க. ஏன்னா எல்லோ ஜேர்னலிசம் வந்து இவங்க பண்ணுவாங்கல்ல, இது எங்களுக்கு வெற்றிகரமான தோல்வி, இந்த தொகுதிகளை நாங்கள் தோற்றதுக்கு காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து போடுவாங்கல்ல, மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வேறு மாதிரிலாம் வந்து டைவெர்ட் பண்ணுவாங்கல்ல, எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து ஒன்று போட்டுருவாங்க. இவன் அப்செட்டாக வந்து இருப்பான். பட் அப்போ வந்து இவன் என்ன நினைப்பானா, நம்ம வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், செகண்ட் ஒய்ஃபாக இருக்கா பார்த்தீங்களா, அந்த சிங்கர்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஆசையாக இருக்குன்னு சூசன் அலெக்சாண்டர், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். இந்த சமயத்தில் சார்லஸ் கேனோட ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கர அப்செட்டாக வந்து இருக்கும் லீலாண்டுக்கு, இவன் பார்ட்னர் இப்படிலாம் போனால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து லூஸ் பண்ணிட்டான், இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் அவளுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு. ஏன்னா இந்த பொண்ணும் இவங்க எல்லாரும் வந்து இந்த டான்ஸ் கிளாஸில் வந்து அந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து, அதாவது காலேஜ் தான் வந்து ஸ்கூல் சொல்லுவாங்க, அப்போயே வந்து இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது அப்செட்டாக இருந்து சார்லஸ் கேன் கிட்ட வந்து லீலாண்ட் வந்து சொல்லுவான், நான் உங்க கூட வந்து இதுக்கப்புறம் இருக்க முடியாது, ஏன்னா நீ ஒழுங்காக வந்து இன்குயரருக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிடு, நான் கலிஃபோர்னியாவில் அங்கே போய் வந்து, அதாவது நியூயார்க் அங்கே போய் நான் வந்து வேலையை பார்த்துக்கிறேன், அந்த மேகசீனை நான் பார்த்துக்கிறேன், உன் கூட வந்து சுற்றிட்டு இருந்தால் நல்லா இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில் வந்து பேசுவான். சரிடா அங்கேயே போட அப்படின்னு வந்து அவனை வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவான். லீலாண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான், அங்கே ஒரு கிரிட்டிசிசம் எல்லாம் எழுதுகிற ஒரு பிளாக் எழுதுகிற ஆளாக வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இருப்பான். ஸோ இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் என்ன ஆகும், ஒரு சமயத்தில் இவ்வளோ கல்யாணமும் வந்து பண்ணிப்பான். சார்லஸ் கேன் வந்து சூசன் அலெக்சாண்டர் வந்து கல்யாணமும் பண்ணிப்பான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதையும் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பெரிய பிரபலமாக வந்து போடுவாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவளுக்கு வந்து ஆசைப்பட்டுவன் ஒரு அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஓப்பராவே வந்து கட்டி கொடுப்பான். $3 மில்லியன் வந்து அப்பவே பணத்துக்கு அவ்வளோ பெரிய இது வந்து கட்டி கொடுப்பான். கட்டி அதை வந்து இவ்வளோ டெபியூவும் பண்ண வைப்பான், பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக ஜனங்க கிட்ட ஒரு அப்ளாஸும் வராது, இவள் பாட்டே வந்து சரியாக இருக்காது, இவளை சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஜனங்க வந்து தயாராக இருக்கணும்ல, யாருக்குமே வந்து இது பிடிக்காது. பட் நியூஸ் பேப்பர்லாம் வந்து எப்படி வந்து இதை போடுவாங்கன்னா, ரொம்ப மட்டமாக வந்து இதை விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி விமர்சனம் பண்ணதில் இன்குயரரும் வந்து ஒரு இது, அவன் பத்திரிக்கையே அவனுடைய ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுறதுக்கு தயாராக வந்து இருந்திருப்பாங்க. அது பப்ளிஷ் பண்ணுற நிலைமையில் இருக்கும்போது இது எழுதுந்து யாருன்னு சொல்லி இவன் தெரிஞ்சிக்கலான்னு பார்க்கும்போது அது யாரும் இல்லை, லீலாண்டுக்கு வந்து இது பிடிக்காது.
அவள் பாடினதெல்லாம் ஓகே தான், அவளுக்கு இவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணி வச்சுருப்பான், அதை பப்ளிஷ் பண்ண தயாராக. அப்போ சார்லஸ் கேன் வந்து அந்த டைப் ரைட்டிங் மிஷினில் அந்த பேப்பர் வந்து இருக்குல்ல, அதை வந்து பாசிட்டிவ் பார்ப்பான். லீலேண்ட் வந்து இப்படிலாம் எழுதிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் குடி போதில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இதே வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாமா சார்னா, இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமே இருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்பாரு. இதோ நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைப்பான். அவன் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவாக தான் இதெல்லாமே டைப் பண்ணிவிட்டு மேனேஜருக்கு கொடுப்பான், இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு லெட்டர் வந்து ரெடி பண்ணணும். என்ன சார்னா, லீலேண்டுக்கு வந்து இங்கேருந்து ஜாப் விட்டு தூக்க போகிறோம், ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதி லீலேண்ட்கிட்டே வந்து கொடுத்துருவான். 25,000 அமௌண்ட்டையும் வந்து கொடுத்து அனுப்புவான். நீ இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ ஷேர் இருக்குது, இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. லீலேண்ட் வந்து பயங்கர அப்செட்டாக இருந்திருப்பான். இவ்வளோ எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பான், இந்த லீலேண்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, வயசானவங்க இருக்குது, அந்த ஹோமில் இருந்து இவருக்கு வந்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம தாம்சனுக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாருங்கள், அவன் லைஃப்பில் எதுவுமே வந்து உருப்படியாக பண்ணதில்லை, அந்த பொண்ணு கூடயும் வந்து அவன் ஒன்றா வாழ்ந்ததில்லை, இந்த 2வது ஒய்ஃப்காக தானே வந்து எனக்கு டிவோர்ஸ் என்னை வந்து வேலையை விட்டெல்லாம் தூக்குனா, அவகிட்டையும் வந்து இவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் வந்து இவன் கூட கல்யாணம் பண்ணால் கொஞ்ச நாள்லேயே வந்து அவன் வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து செத்து போயிட்டா. அப்புறம் இந்த ஜெனடு அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டியிருந்தான், அதுவும் வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணல. அவன் கம்ப்ளீட் பண்ண ஒரே ஒரு விஷயம், எனக்கு டைப் பண்ண அந்த ஜாபை வந்து தூக்குற அந்த ஃபயரிங் ஆர்டர் மட்டும்தான், இதை தவிர வேறு எதுவுமே அவன் வந்து ஒழுங்காக பண்ணல. சரி உங்ககிட்ட சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சிகரெட் எல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் தாம்சன். சரி ஏதாவது வந்து சிகரெட் எத்தனை அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுப்பாரு, இந்த நர்ஸுங்கெல்லாம் பாரு நான் வந்து கூட்டு போகணும்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவன் வந்து ரிட்டைர்மெண்ட் இதில் இருக்கான். ரிட்டைர்மெண்ட் ஹோம்னா கொஞ்சம் வயசானவங்க, முதியோர் காப்பகம் மாதிரி. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தோன்னா அவங்க நர்ஸுங்கெல்லாம் வந்து கூட்டு போவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. சின்ன வயசுலலாம் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் நர்ஸாக இருக்கிறவங்களாம் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பாரு என் நம்பிக்கையே வந்து போயிடுச்சு, கழட்டு கடைங்க தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிப்பா நீ போப்பா, அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து போவார். சிகரெட் மறந்துடாத அப்படின்னு சொல்லி தாம்சன் கிட்ட சொல்லுவார். தாம்சனை வந்து ரோஸ் பட்னா என்னன்னு எவனும் வந்து சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் வந்து போவான். இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கணும்னா கடைசியாக வந்து அந்த லேடிக்கிட்டே வந்து திருப்பி வந்து நம்ம பேசி தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போவான்னா சூசன் அலெக்சாண்டர்கிட்டே வந்து போவான். சூசன் அலெக்சாண்டர் அப்போ தான் வந்து தெளிவாக இருப்பாங்க. குடிச்சிட்டாங்களா அவங்க வந்து நார்மலாக பேச பார்ப்பாங்க. அவங்க கதை வேர்ஷன் வந்து ஒன்று சொல்ல பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம்லாம் ஆயிருக்கும். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவன் வந்து அவங்களுக்காக ஒரு ஒப்பராவே கட்டி கொடுத்துருப்பான். கட்டி கொடுக்கும்போது கூட இவளுக்கு வந்து பாட்டு ஒழுங்காக வராது, அவளுக்கு அரங்கேற்றம் பண்ணி ஆகணும், அவள் பாடத்தை இவன் கேட்டே ஆகணும்னு சொல்லி இவனுக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசை எப்படி அவனுக்கு வந்திருக்கும்னா, இவங்க இந்த பொண்ணுக்கு வந்து பல்லு வலி அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரூமில் இருந்தால, அப்போ அவன் வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டான்ல, எனக்கு வந்து நம்ம மியூசிஷியனாக இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து சிங்கர் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவள் பேசும்போது அப்போவே வந்து இவன் பியானோ வாசிக்க வச்சுருப்பான். உங்கள் வீட்டில் பியானோ எதுனா இருக்கா, நீ வந்து எனக்கு வாசிக்காமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்லர் இருக்குது, அதாவது ஹாலில் இருக்குது என்ட்ரன்ஸில், அந்த இடத்துல வேணா பியானோ இருக்குது நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிச்சு அவளும் வந்து பாட்டு பாடிருப்பான். இவன் வந்து அதை ரசிச்சு கேட்டிருப்பான். நீ நல்லா தானே வாசிக்கிற, உனக்காக நான் ஒப்பராவே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அப்பவே வந்து கட்டி கொடுத்துருப்பான். கட்டி இவளுக்கு அரங்கேற்றம் பண்ணும்போது இவனுக்கே வந்து டவுட்டாக இருக்கும், இவன் வந்து நல்லா பாடுறா இல்லையான்ட்டு. ஜனங்களும் வந்து பிடிக்கணுன்றதுனால ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணி இவளை வந்து சொல்லிக் கொடுக்க வைப்பான் கிளாஸு. அந்த டீச்சர் வந்து இந்த பொண்ணை போட்டு திட்டுவார். சூசன் அலெக்சாண்டர் அவள் வந்து சொல்லி இதை கத்திட்டு இருக்கனால வந்து அவர் சொல்லுவார், நீ பாடுறமா ஓகே, சிலருக்கு வந்து பாட்டு வரும், சிலருக்கு வரவே வராது, உனக்கு இம்பாசிபிள் எப்பவுமே வராது போல அப்படின்னு சொல்லி பேசணுன்னு செம்ம திட்டுவான். அந்த தமிழில் சார்லஸ் கேன் வந்து உன் வேலை என்ன பாட்டு சொல்லி கொடுக்க மாட்டேன். இல்லை சார், இவளை பாட வச்சது நான் தான் சொல்லி தெரிஞ்சால் நியூஸ் பேப்பர்லாம் வந்து அசிங்கமாக எழுதிடுவாங்க சார், என்னத்தை வந்து நாதமே வராதுக்கு இவர் வந்து பெரிய வித்வான் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கலாய்ப்பாங்க சார். அப்படின்னா பணம் வாங்குறல, என்கிட்டயும் வந்து பேப்பர் இருக்குது, எல்லா விஷயத்தையும் மாற்றி என்னால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். இவர் ஏதோ வந்து பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே இந்த பொண்ணு வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அந்த அரங்கேற்ற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். எல்லாரும் வந்து அந்த தேட்டர்லேயே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது என்னென்னா அவள் என்ன பாட்டு பாடுறான்னு சொல்லி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. கடைசியாக வந்து அவள் பாடி முடிச்சிட்டால எப்படா முடிக்க போகிறான்ட்டு கை தட்டுவாங்க. சார்லஸ் கேன் மட்டும் அப்படியே நல்லா கை தட்டுவான். எல்லாருடைய சத்தமும் இவன் சத்தம் மாதிரி மேட்ச் பண்ணுவாங்கல்ல, ஸ்கூல்லலாம் வந்து நடக்கும் பாருங்கள். மொக்கையான ப்ரோக்ராம் வந்து டீச்சர்ஸ் வந்து கை தட்டுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, சத்தமாக கை தட்டி அதை இது பண்ண முடியும். அப்படி முடிச்சதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து தப்பாக வந்து பப்ளிஷ் ஆகும். அந்த சமயத்தில் தான் இங்கே நம்ம இன்குரியரில் வந்து என்ன பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி வந்து பார்க்க வரும்போது லீலேண்ட் வந்து நெகட்டிவ் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் இருந்திருப்பான். இவரே அதை நான் முடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு அவனுக்கும் வந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பாரு. தூக்குனதுக்கு அப்புறமும் இவனுக்கும் சார்லஸ் கேனுக்கும் சூசன் அலெக்சாண்டருக்குமே வந்து சண்டை வந்துடும். அவன் வந்து திட்டுவா, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்து தப்பாக போட்டாங்க, உங்கள் நியூஸ் பேப்பர்லையாவது நீ கண்ட்ரோல் வச்சிருக்கலாம், முந்திரியும் வந்து தப்பாக போட்டுருன்னா சரி விடு, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுவார். சரி அதுக்கு தான் வேலையை விட்டு தூக்கிட்டல அப்படின்னா, வேலையை விட்டு தூக்கி என்ன பிரயோஜனம், அவனுக்கு வந்து $25,000 வந்து செக்கை வந்து நீ போட்டு கொடுத்து அதிகம் போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி வந்து அழுதுட்டு இருப்பான். அப்போ மறுபடியும் ஒரு லெட்டர் மாதிரி வரும். யாருன்னா லீலேண்ட் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஃபஸ்ட்டு இவங்க வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு உறுதிப்பத்திரம் மாதிரி இவன் ஜனங்களுக்கு வந்து சொன்னான் பார்த்தீங்களா, இது வந்து ஏழைகளுக்கானது, ஹானஸ்ட்டாக வந்து நான் இருப்பேன், நான் வந்து எப்போ உண்மையிலேருந்து தவற மாட்டேன், இது வந்து சாதாரண மக்களுக்கான ஒரு நியூஸ் பேப்பர் இது அப்படின்னு சொல்லி பை சார்லஸ் ஃபோஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் போட்டு ஃப்ரண்ட் பேஜ் இருந்ததில்ல அதை வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பான். அந்த ஞாபகம் ஓகே அப்படின்னு கிழிச்சு பண்ணி என்னதுன்னு சொல்லி வந்து கேட்பான். ஒன்றும் இல்லை, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே
எதாக இருந்தாலும் நீ வந்து ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்ல மாட்டேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்பா. எனக்கு வந்து பாடவே விருப்பம் இல்லை அப்படின்னா நீ பாடி தான் ஆகணும், நீ பாடணும், நான் கேட்கணும், எல்லாரும் வந்து அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பாட வச்சு பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணும். அவளுக்கு வந்து பாட விருப்பமே இல்லாமல் போயிடும். இவனா வந்து கட்டுவான், இவனா வந்து ஜனடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேலஸ் வந்து கட்டுவான் இவளுக்காக. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இவளே வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்பா, படுத்த படிக்காயிருவா. சார்லஸ் கேன் வந்து கேட்பான் சூசன் அலெக்சாண்டர் கிட்ட, ஏன் இந்த முடிவு எடுத்தனா, இல்லை எனக்கு வந்து பாடவே விருப்பம் இல்லை, நான் பாடினா தான் யாரும் வந்து ரசிக்க மாட்டாங்களே, கேட்கவே மாட்டாங்களே, எனக்கு வந்து ஃபைட் பண்ணவே முடியல அப்படின்னும் போது அதுக்கு சார்லஸ் கேன் சொல்லுவான், இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், நம்ம வந்து சாதிக்கு நம்ம யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நீ வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறது, இதுக்கப்புறம் நீ வந்து ஃபைட் பண்ணவே தேவையில்ல, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இவன் டார்ச்சர் எப்படி பண்ணுவான்னா, அந்த ஜனடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேலஸ் வந்து கட்டி வைப்பான். 49,000 ஏக்கரில் வந்து பெரிய பேலஸு, கல், பில்டிங்கு, மரம், செடி, தண்ணி, அனிமல்ஸ் எல்லாத்தையும் அங்கே போட்டு பண்ணும்போது ஒரு ரூமும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இவங்க 2 பேருக்கு பேசி கூட வந்து நேரம் இருக்காது. இவளுக்கு பயங்கர வெறுமையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம், கோல்டு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அதையும் வந்து ஒரு பெரிய பேலஸ் மாதிரி வந்து கட்டியிருக்கான். அதனால தான் வந்து குப்லா கான் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். ஏன்னா குப்லா கானுக்கு வந்து ஜனடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எம்பரர், ஒரு ராஜாங்கமே கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதை இவர் வந்து அவங்க ஒய்ஃப்காக வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் பெருசாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜிக்ஸா பசில் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ எதுனா வந்து பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பாதியாக கிழிஞ்சு இருக்கும், அதெல்லாம் ஒட்டி நம்ம வந்து கரெக்டாக சேர்த்து வைப்போம்ல, அந்த மாதிரி பசில் வந்து விளையாடிட்டு இருப்பா. அப்போ வந்து கேட்பான் சார்லஸ் கேன், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் வந்து ஜிக்ஸா பசில் வந்து நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி விளையாடிட்டு, இல்லை எனக்கு வந்து போராக இருக்குது, திருப்பி நம்ம வந்து அமெரிக்காவுக்கே போயிடலாம், இந்த பேலஸ் விட்டு போயிடலாம், என்ன நினச்சிட்டு நம்ம இப்போ இது உனக்காக தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு பிடிக்கல இந்த இடத்துல, நம்ம வந்து தனிமையாக இருக்க மாதிரி இருக்குது, வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவாள். அதனால இவளுக்கு ஒரு சேஞ்ச் வரணும்னு சொல்லி ஒரு டென்ட்டு, அதாவது பிக்னிக் வந்து இவன் கூப்பிட்டு போவான். ஒரு டென்ட்டெல்லாம் அடித்து நிறைய ஆட்களோட காரில் வந்து போய் ஒரு டென்ட்டுக்கு போவாங்க. அங்கே போனாலும் இவளுக்கு வந்து விருப்பமே இருக்காது, அவளுக்கு இவன் கூட வாழவும் வந்து பிடிக்காம ஒரு மாதிரி போயிடும். போகும்போது அவன் வந்து சொல்லுவான், உனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பலார்னு அறிஞ்சும் போது அவன் வந்து சொல்லுவா, நீ வந்து எல்லா விஷயமும் பண்ணுற, நீ பண்ணுறதெல்லாம் எதை காமிக்கிற மாதிரி பண்ணுதுன்னா, நீ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நீ அடுத்தவங்க கிட்ட இருந்து லவ் எதிர்பார்க்குற மாதிரி நீ வந்து நினச்சி பண்ணிட்டு இருக்க, நீ அன்பு கொடுக்க மாட்டேற, நீ அன்பை எதிர்பார்த்து தான் எல்லா விஷயமும் வந்து பண்ணுற, என்னை மேரேஜ் பண்ணுறதுக்குள்ள எதுக்கு பண்ணியிருப்ப, உன் மேரில் ஒரு கலங்கம் இருந்துச்சு, இந்த பொண்ணு கூட அவர் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி நினச்சி தானே வந்து கல்யாணம் பண்ண, நீ வந்து எடுத்துக்கணும்னு தான் பார்க்குற, எதை யாருக்கும் அன்பு கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாள். பேசினோன்னே இவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவான். அவன் வந்து சொல்லுவான், நான் உன்னை விட்டு போகிறேன், எனக்கு போதுண்டா சாமி, எதுவுமே தேவையில்லை, உங்களோட வாழவே முடியாதுன்னு சொல்லி கோச்சிட்டு போக பார்ப்பா. அப்போது இவன் சார்லஸ் கேன் என்ன பண்ணுவான், அவகிட்ட வந்து கெஞ்சுவான், சாரி போயிடாத அப்படின்னு சொல்லி அவகிட்ட கெஞ்சும் போது அவன் வந்து கொஞ்சம் திருந்திட்டான் போல அப்படின்னு சொல்லி அவன் வந்து வெயிட் பண்ணுவான். அப்போவும் இவன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், எனக்கு டோன்ட் டூ திஸ் டு மீ, ஓகே டோன்ட் டூ திஸ் டு மீ அப்படின்னு சொல்லி கேட்பான். அதாவது எனக்கு இதை வந்து பண்ணிடாத, இந்த தண்டனை வந்து கொடுத்துடாது அப்படின்னா, உனக்கு இப்போ வந்து உனக்கு தான் நீ வந்து பார்க்குற, உனக்கு இந்த தண்டனை ஏன் உனக்குன்னு அந்த ஈகோ, உனக்கு அது கொடுக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து நமக்குன்னு சொல்லி நீ எதுவுமே வந்து யோசிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி அவன் கூட நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி அவன் வந்து கோச்சிட்டு போயிடுவான். இந்த சமயம் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இதோட அந்த சீன் வந்து முடியும். அண்ட் இந்த சார்லஸ் கேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்கி சேர்த்துருப்பாரு, நிறைய ஸ்டாச்சுஸ், எங்கே போனாலும் இதெல்லாம் வந்து தூக்கி வந்து வைக்கிறது தான் இவருடைய வாடிக்கையாக இருக்கும். இவளுக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசன் அலெக்சாண்டர் அந்த கதையை அதோட வந்து முடிச்சுட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லுவா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது வந்து எனக்கு தெரியாது, மேபி நீ வந்து இவன் சார்லஸ் கேனோட பட்லர் கிட்ட நீ போய் கேட்டால் அவன் வந்து எதனா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தாம்சன் என்ன பண்ணுவார், சார்லஸ் கேனோட பட்லரை வந்து பார்க்க போவார். அந்த பணியாள் மாதிரி இருப்பார்ல, அந்த பேலஸ்லேயே ஜெனடுன்ற பேலஸ்லேயே வந்து அங்கே பட்லரை போய் பார்க்கலான்னு போனால் அவர் பேர் வந்து ரேமண்ட். அவர் சொல்லுவார், சார் எனக்கு வந்து ரோஸ் பட் பற்றி தெரியுமா, உன்னை தேடாமல் வந்து விட்டுட்டேன், இப்போ தான் வந்துருக்கேன் சார், அதுக்கு எவ்வளோ சார் தருவீங்க, நான் அது வந்து கரெக்டாக சொல்லி முடிச்சா எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு வந்து $1000 கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். கொடுக்குறேன்ப்பா, சொல்லு உனக்கு என்ன விஷயம் தெரியும் ரோஸ் பட்டை பற்றி அப்படிங்கும்போது அவன் வந்து சொல்லுவான், சார் ரோஸ் பட்டா சார் அது ஒன்றும் கிடையாது, அதாவது இந்த லேடி, இந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா சூசன் அலெக்சாண்டர், அவங்களுக்கும் இருக்கும் வந்து சண்டை வந்துச்சு, அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாருன்னா, அவங்க ரூமில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தூக்கி போட்டு உடைச்சாரு. அந்த சீனெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்துலேயே இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த உடைக்கிற சீன்லாம் இந்த படத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பான். உடைச்சதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், கையில் வந்து ஒரு குளோப் வந்து கிடைக்கும், அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி குளோப் ரவுண்டாக, உள்ளே வந்து ஒரு பனி வீடு மாதிரி இருக்கும், பனியெல்லாம் போயிடும், அந்த குளோப் கிடைச்சோன்னே அதை அப்படியே பார்த்துட்டு இவர் வந்து ரோஸ் பட் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா, ரோஸ் பட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த சத்தம் இவர் உடைக்கிற சத்தம்லாம் கேட்டு வீட்டில் அந்த பேலஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பட்லரோட சேர்த்து ரேமண்ட் இவனும் வந்து நின்றுருப்பான். அப்போ தான் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் ரோஸ் பட் சொன்னார் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதை வந்து தாம்சன் கேட்டு, ஒன்றுமே இல்லையே, இது என்ன அர்த்தம்னா அது தெரியல சார்,
ரோஸ்பட் சொன்னார் சார் 1000 ரூபாய் கொடுங்க சார். $1000 உங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த இன்ஃபர்மேஷனுக்கு, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லைன்னா சார் இன்னொரு வாட்டியும் சொன்னார் சார், அதையும் நான் சொல்லட்டுறேன், அது நீங்கள் வந்து இன்னும் கேட்கல அப்படின்னா சரி சொல்ல எதனா புதுசாக இருக்கும் போல அப்படின்னா சார் அவர் இன்னொரு வாட்டி எப்போ சொன்னார்னா அவர் சாவறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கையில் இருந்து அந்த குளோப் வச்சுருந்தார்ல அது கீழே போட்டார் சார், அது உடஞ்சிச்சு சார், அப்போ வாயிலேருந்து ரோஸ்பட்டுன்னு சொல்லி வார்த்தை வந்துச்சு சார். இப்போ ஓகே தானே சார் அப்படின்னா சான்ஸே இல்லை, ஒன்றும் தேவையில்ல, போதுண்டா சாமி இந்த கேஸே வந்து நான் மூடிடுறேன், இதுக்காக நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ரோஸ்பட் வந்து இவர் என்ன தத்துவம் சொன்னார், யாருக்கும் இவருக்கும் வந்து இந்த தொடர்பு இருக்குது, இந்த வார்த்தைனால எந்த சேஞ்சஸும் வந்து நடக்க போகிறதுன்னு சொல்லி அவர் வந்து இறங்கி வருவார் ரேமன் கிட்ட பேசணும் போதுன்னு சொல்லிட்டு. கீழே நிறைய ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அவர் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா சார்லஸ் கேன், அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ எல்லா விஷயத்தையும் வாங்கி வைப்பார். இஸ் எ குட் பையராக வந்து இருந்திருக்காரு, எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் அவர் வந்து பெருசாக பண்ணல. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிப்பாங்க, எல்லாத்தையும் தேடி தெரியுங்களே ரோஸ்பட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரோஸ்பட் என்னன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கூட எனக்கு தெரியல. மேபி வந்து ஒரு விஷயம் நிறைய அவர் வந்து லைஃப்பில் வந்து கிடைச்சிருக்கு, கிடைச்ச விஷயம் நிறைய வந்து இவர் இழந்திருக்காரு, இந்த ரோஸ்பட்ன்ற விஷயம் இவருக்கு வந்து கிடைக்காம கூட போயிருக்கலாம், ஸோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை கூட இவர் வந்து பட்டிருக்கலாம் கடைசி சமயத்தில், பட் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் பேசணுன்னா தாம்சன் அப்படி சொன்னோன்னே மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் வந்து என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க ரோஸ்பட் பற்றி இத்தனை நாள் நீங்கள் வந்து என்ன தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிடும் போது அவர் வந்து சொல்லுவார், ஜிக்ஸா பசில் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன், அவர் லைஃப்பில் வந்து சில சீன்ஸ் அங்கங்கே வந்து கரெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்துருந்தேன் ஜிக்ஸா பசில், ஸோ அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அந்த பீஸ் தான் வந்து ரோஸ்பட், மிஸ்ஸிங் பீஸாக தான் இன்னும் இருக்குது, இதோட வந்து நம்ம முடிச்சிக்கலாம், இருக்கிறத வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போவார். போனதுக்கப்புறம் ரேமன் என்ன பண்ணுவான், அவருடைய பொருட்கள் சார்லஸ் கேன் இது வரைக்கும் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணார்ல, இதில் தேவையில்லாத விஷயம்லாம் தூக்கி போட்டு கொளுத்தி விட்டோம்னா அந்த சிம்னியில் வந்து எல்லாமே வந்து பறந்துட்டு போகிறோம், அந்த நெருப்பு மாதிரி புகை. ஸோ அவர் அவ்வளோ விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதில் ஒரு அந்த ஸ்கேட் பண்ணி போவாங்க பார்த்தீங்களா பனி, இதில் அந்த சறுக்கிட்டு இருக்க ஸ்கேட்டை தூக்கி அப்படியே வந்து நெருப்பில் போடுவான், போட்டு அவன் பாட்டு ரேமன் பாட்டுன்னு போயிடுவான் எல்லாத்தையும் வந்து கொளுத்திட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ வியூவர்ஸ்க்கு வந்து ரோஸ்பட்னா என்னன்னு இவர் இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தது வந்து அப்போ தான் வந்து தெரிய வரும். அப்படியே நெருப்பு வந்து அந்த பனி சறுக்குறாங்க ஸ்லிட் இருக்குல்ல, பனி சறுக்கு போகிற அந்த பலகை மாதிரி, அந்த பலகை அப்படி அப்படியே எரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அது மேலே இருக்கிற வார்த்தை அந்த பிராண்ட் நேமாக என்னன்னு சொல்லி தெரியாது, அந்த பலகை மேலே இருக்கிறது வந்து ரோஸ்பட் அப்படின்னு சொல்லி எரிஞ்சு வந்துட்டே இருக்கும். ரோஸ்பட் அவர் பேசின அந்த ரோஸ்பட் வேறு ஒன்றும் கிடையாது, அந்த பனி சரக்கு பலகை தான். அவர் சின்ன வயசில் வந்து சந்தோஷமாக இருந்திருக்காரு, அப்படியே அவர் இருந்திருந்தாவே அவர் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும், எந்த கவலையும் இல்லாமல், ஏழ்மையில் இருந்தாலும் அவங்க வந்து திருப்தியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா வந்து பணம் சம்பாதிக்கணும், நம்ம கூட இந்த புள்ள இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த தெச்சர் கிட்ட விட்டாங்களோ அப்போயே அவன் மனசில் வந்து ஒரு வெறி வந்துருச்சு, இந்த மனுஷனுக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் தான் வந்து எல்லாமே நினச்சான், எல்லாத்தையும் இவனுக்கு உடமையாக ஆக்கணும்னு சொல்லி நினச்சான். ஆனால் இவன் எதுக்கும் வந்து அன்பு கொடுக்கணும்னு சொல்லி இவன் நினைக்கல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இவன் லைஃப்பில் இருந்துச்சு, தன்னால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தவன் கடைசியில் வந்து ரோஸ்பட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணான். அந்த குழந்தை பொறுமையாக அவனுக்கு வந்து அதுதான் அவன் வாயில் வந்து கடைசியாக வந்துச்சு. அவன் பனி பவுல் மாதிரி வச்சுருந்தான்ல அந்த குளோபு, அது கூட பார்த்தீங்கன்னா அந்த பனி வீடு மாதிரி இருந்தது, அவனுடைய பனி வீடு தான், அதை தான் அவன் நினச்சி அப்படியே கையிலே வச்சிருந்தான் ரோஸ்பட்னு சொல்லி அதை கீழே போட்டு உடையும் போது அப்படியே அதை சொல்லியே வந்து அவன் செத்து போனான். அது இந்த கதையில் வந்து இன்னொரு தீமும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் வந்து சேர்த்து வச்சாலும், எவ்வளோ தான் பொசிஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும், சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஜனங்க வந்து உங்களை ஹிஸ்ட்ரியை தான் வந்து பார்க்கும். நீங்கள் செத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வரலாறாக இருந்து அப்படியே வந்து மறைஞ்சு போயிருவீங்க, எல்லாரும் வந்து மறந்து போயிடுவாங்க. நீங்கள் இருக்கும்போதே வந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கள், எதுவுமே வந்து உங்கள் கையில் இருக்க போகிறதில்ல, நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. இதுதான் இந்த படத்தோட மெசேஜ். கடைசி வரைக்கும் அந்த ரோஸ்பட் என்ற விஷயம் என்னன்ட்டு அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்க, பட் வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் வந்து உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் தான் டேரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு அந்த ரோஸ்பட் என்னன்னு சொல்லிட்டு. அவர் நினச்சிட்டு இருந்த அந்த ரோஸ்பட் அது வேறு எதுவுமே கிடையாது, அந்த பனி சறுக்கு பலகை தான். பயங்கரமாக இருக்கும். இதை நான் சிங்கிள் டேக்கில் நரேட் பண்ணேன், நான் ஒழுங்காக நரேட் பண்ணேன்னு சொல்லி தெரியல, நான் எப்படி நரேட் பண்ணுறதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஸ்டோரியில் வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.